हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। ராதே கிருஷ்ணா சகீஸ். ஸ்ரீமதி கிரிஜா தேவியினுடைய சரித்திரத்தை பார்ப்போம். ஸ்ரீ பிருந்தாவனத்தில் இருக்கிற ஸ்ரீ ராதாரமன், ஸ்ரீ ராதாரமனுடைய பரம கிருபா பாத்ரி, பிரஜத்துல அத்தியந்த நிஷ்டை உள்ளவள் ஸ்ரீ கிரிஜாஜி. அவளுடைய பாவனமான சரித்திரத்தை நம்ம இன்னைக்கு பார்ப்போம். கிரிஜாதேவி ஒரு பரம பக்தர். அவளுக்கு ஹிருதயத்துல பகவானை தவிர வேற ஒண்ணுமே தெரியாது. அவளுக்கு சாதனா பக்தியும் தெரியாது. அவளுக்கு வெளி உலகத்தோட பழக்கம் கிடையாது. சத்சங்கமும் கிடையாது. ஆனா அவளுடைய பிரபுக்காக ஹிருதயத்துல பிரேமை உற்பத்தி ஆறுது அவளுக்கு. இந்த விரஜத்துல இருக்கிற அந்த விரஜாங்கனாக்களுடைய ஹிருதயம் ஸ்ரீகிருஷ்ண ரூபத்துல எப்படி எந்த சாதனையும் செய்யாமலேயே அவா பாட்டுக்கு அவ வீட்டுக்காரியம் தான் பார்த்துட்டு இருப்பா. எந்த சாதனையும் செய்யாமலேயே எப்படி போய் ஸ்ரீகிருஷ்ண ரூபத்துல லயிக்கிறதோ அந்த மாதிரி கிரிஜாதேவிக்கு சித்தத்துல ஒரு பிரேமம் உதயமாச்சு. உஜ்வலமணி ஸ்ரீ ரூப கோஸ்வாமி அவர் என்ன வர்ணிக்கிறார்னா, கோபிகைகள் முதல்ல கிருஷ்ணனை பார்த்தது இல்ல. ஸ்ரீ ராதாராணி என்ன சொல்றா லலிதா கிட்ட, ஏ சகி லலிதா, நான் இப்போ உன்கிட்ட ஒண்ணு சொல்ல போறேனே, அவனை பார்த்தது கிடையாது, அவனை பத்தி கேள்விப்பட்டது கிடையாது. ஆனா அவனுக்கு சமானமா இந்த திரிலோகத்திலையும் யாராவது இருப்பா அப்படின்னா அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. அவன் எப்படி இருப்பான் தெரியுமா லலிதா? திவ்ய சாமள வர்ணமா இருப்பான், பீதாம்பரதாரி. அவனுடைய திவ்ய அதரங்கள்லேந்து மதுரமா அந்த வம்சி நாதம் வந்துட்டு இருக்கும். வனமாலா போட்டு இருப்பான். அப்பேற்பட்ட கிருஷ்ணன் அவன் என் ஹிருதயத்தை திருடிட்டான்மா. அந்த ஷாம கிருஷ்ணவர் அவன் எனக்கு பிராப்தம் இன்னும் ஆறதுக்கு முன்னாடியே என் மனசு என்னவோ நிரந்தர வியாக்குலமாவே இருக்கு. இந்த ஸ்திதி ஸ்வதக இந்த கிரிஜாதேவிக்கும் ஏற்பட்டிருக்கு. ஸ்ரீஜியான ராதா கிருஷ்ணனுடைய ஆத்மா. ஆனா நித்திய லீலா காலத்துல அந்த பிரகடனம் ஆறும்போது பரிக்கரெல்லாம் ஒண்ணும் கிடையாது அவளுக்கு. ஸ்வயம் பகவான் ராதை அந்த ஒரு சகஜ பிரேமையே ஒரு ஸ்வபாவகமாக அவளே நிர்வாகம் செஞ்சுக்கிறார். ஸ்ரீஜி அவளுடைய மனசனுடைய பாவம் என்னன்னா, அவனை பார்க்காம அவனை பத்தி கேட்காம அந்த நவல் கிஷோர் கிட்ட அவளுடைய மனசு போய் அப்படியே விழுறது, தானா விழுறது. இந்த ராதாகிருஷ்ண யுகுலம் க்ஷணம் கூட பிரியறது கிடையாது. அவளுக்குள்ள பிரிவுன்றதே கிடையாது. அந்த பிரம்ம ரூபத்துல அவ எப்பவுமே சேர்ந்துதான் இருப்பா. இந்த கோபாங்கனாக்களுக்கெல்லாம் ஆதேசம் கொடுக்கறதுக்காக வேண்டிதான் பிரியாஜி இந்த மாதிரி பேசுறா இவாளோட. உன்னத பிரேமையினுடைய ஒரு ஸ்தானம் இது. இப்படி ராத கிருப்பை இருந்தா மட்டும்தான் இந்த விலட்சணமான பிரேம பாவம் பக்தாளோட ஹிருதயத்துல ஸ்புரிக்கும். அப்படி ஸ்புரிச்சவள்ள ஒத்தி தான் இந்த ஸ்ரீ கிரிஜாதேவின்றவ. இந்த கிரிஜாதேவியினுடைய ஹிருதயத்துல ஸ்ரீ கிருஷ்ணனுடைய பிரதியாக சகஜ பிரேம சுவாபாவிகமாவே அவகிட்ட உற்பத்தி ஆறுது. அவள் பிருந்தாவனத்துக்கு போனதில்ல, அவளுக்கு எதுவுமே தெரியாது, வெளி உலக இதுவும் கிடையாது அவளுக்கு. பிருந்தாவன விகாரிய பத்தி எந்த விஷயமும் கேள்விப்பட்டதும் இல்ல. ஆனா அவளுடைய மனசு எப்ப பார்த்தாலும் ஒரு அனிர்வச்சனீயமான சுகத்துக்காக ஏங்கிட்டே இருக்கும். யார் அது? அதுவும் யாருன்னு அவளுக்கு தெரியாது, யாருன்னு தெரியாது. ஆனா மனசு மட்டும் ஏதோ ஒரு பிரேம கஷ்டம் பட்டுட்டே இருக்கும். இந்த கிரிஜாதேவின்றவ யாருன்றத முதல்ல பார்ப்போம். பீகார்ல ஆரா ஜில்லா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சுந்தரமா இருக்குமா. அந்த இடம் பாக்குறதுக்கே அவ்வளவு நல்லா இருக்குமா. அங்க ஜமேரான்னு ஒரு கஷேத்திரம். அந்த ஊருக்கு ஜமீன்தார் ஸ்ரீ மிருத்யுஞ்சய பிரசாத் சிங்கிறவர்.
அந்த ஜமீன்தாருடைய தர்மபத்தினி தான் இந்த கிரிஜாதேவி. பெரிய ஜமீன்தார். எல்லா விதமான சுகபோகமும் அவ வீட்ல உண்டு. இந்த அம்மா ராணி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கா. அந்த அம்மாக்கு 2 பையன், 2 பொண்ணு. இந்த 2 பெண்களுமே மகா சௌபாக்கியசாலிகள். பெரிய இடத்துல கல்யாணம் ஆயி, மாமியார் வீட்ல ரொம்ப சௌக்கியமா இருக்காவ. இந்த அம்மாக்கு 2 புத்திராள் உண்டு. ஒருத்தன் பேர் சுந்தர், இன்னொருத்தன் பேர் சுஷீல். அவ வந்து இந்த விவாக யோக்கியதைக்கான அந்த அந்த வயசுல இருந்துட்டு இருக்கா. விவாகத்துல திரும்பின இடம்லாம் வேலைக்காராதான். அவளுக்குன்னு வந்து ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கணும்னா கூட அதை எடுத்து கொடுக்கறதுக்கு 2 தாசிகள் ஓடி வருவா. அப்படி வீடு பூரா பணிப்பெண்கள். அப்படி அவளுக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்பான வீடு அவளுக்கு. நல்ல மானம், நல்ல மரியாதை ஊர்ல, நல்ல புருஷன், நல்ல பெண்கள், நல்ல பிள்ளைகள், நல்ல சுமங்கலித்துவம், நல்ல சம்பத்து, நல்ல வீடு, வாசல், மனை, தோட்டம், எதுக்குமே குறையில்ல. ஏதாவது ஒரு விஷயத்துலன்னா எந்த விஷயத்திலயும் பந்துக்கள், எல்லா விஷயத்திலயும் நிறைவான வாழ்க்கை அவளுக்கு. எல்லா சௌக்கியமும் அவளுடைய வாழ்க்கையில நிரம்பி வழியறது. அவளுக்கு சம்சாரம் அப்படின்னு எடுத்துட்டா அதுல எந்த குறையும் கிடையாது. எந்த கஷ்டமும் அவள் அனுபவிச்சதும் கிடையாது. ஆனா அவளுடைய மனசு அது எப்பவும் நிரந்தரம் சம்சாரத்துல என்னைக்குமே அவளுக்கு பிடிப்பே கிடையாது. இவ்வளவு சுக சம்பத்தி, பதி, பரிவார் எல்லாமே நன்னா இருந்தும் அவளுக்கு இந்த சுகம்லாம் ஒன்னும் நிரந்தரம் கிடையாது. இதெல்லாம் சாஸ்வதம் கிடையாது. இந்த சுகத்தை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. இது யாருக்கு கிடைச்சாலும் அவ அனுபவிப்பா அப்படின்னு சொல்லிட்டு உதாசீனமா இருப்பா. ஞானபூர்வமா இருப்பா. வைராக்கிய சீமா அவ. பெண்களுக்கு சாதாரணமா சுக சம்பத்தி இருந்தானா அப்புறம் அவளுக்கு வேற எதுலயுமே நாட்டம் போகாது. அப்படியே அவ ரொம்ப சந்தோஷமா இருப்பாள். ஆனா இவளுடைய மனசு எப்ப பார்த்தாலும் யாரோ ஒரு அறியாத புருஷன், ஒரு அஞ்ஞாத புருஷன் கிட்ட போய் 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 ஈடுபட்டுட்டே இருக்கும். யாரோ என்னுடைய மனசை போட்டு இழுக்கிறா. யார் அது? என் மனசு எங்க போறது? ஏன் என்னுடைய மனசு சதா ஏதோ விசாரப்பட்டுட்டே இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? யார்கிட்ட போய் இந்த மனசு இழுக்கப்படுகிறதோ அவன் வந்து ரொம்ப அழகன், ரொம்ப பிரேமியா இருக்கிறவன், கருணையின் சாகரவன். அவனோடு எனக்கு வந்து ஜென்ம ஜென்மமா சம்பந்தம் இருந்திருக்கணும். ஆனா அவன் யாருன்னு தெரியல. ஏதோ ஒரு தெரியாத புருஷன். அவர்கிட்ட போய் என் மனசு தனியா போய் அப்படியே போய் ரமிக்கிறது. இதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு, அவனை நான் என்னைக்கு பார்க்க முடியும்? அவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு மணிக்கணக்கா உட்கார்ந்துட்டு அழுவா. காரணமே தெரியாது. ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு மணிக்கணக்கா அழுவா. கொஞ்சம் கொஞ்சமா இந்த அவஸ்தை என்னன்னா, கண்ணு எப்ப பார்த்தாலும் குளமாவே ரொம்பி இருக்கும். எப்பவுமே அப்படிதான் இருப்பா. அவளுடைய சுவாசம் வந்து விரகத்தினால அப்படியே அது வேறுபடும். மனசுல வந்து ஏதோ ஒரு இனிமையான விரகம். ஆனா அதனாலயும் வேதனை. இதெல்லாம் ஏன் தெரியல, ஏன் புரியல, நம்ம என்ன பண்றது, நம்ம என்ன பண்றதுன்னு நம்ம ரொம்ப வருத்தப்படுவா. இப்படி நாள் போயிட்டே இருக்கு. ஜமீன்தாருக்கு மட்டும் மனசு ரொம்ப வருத்தமா இருக்கும். இவ்வளவு சுக சம்பத்தியா நம்ம இவ்வளவு வச்சிருந்து கூட இவளால வந்து சந்தோஷமா இருக்க முடியல. என்னையே இவ சந்தோஷமா வைக்க மாட்டேன்றாளே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுவார். ஆனா சம்பந்திகள்லாம் வந்தானா அவ கிட்ட எல்லாம் நிர்வாகம் பண்றது, குடும்ப நிர்வாகம் பண்றது, அதெல்லாம் எல்லாம் கரெக்டா பண்ணிடுவா. ஆனா மனசுல மட்டும் சதா விரக்தி இருந்துட்டே இருக்கும். எனக்கு ஏதோ ஒண்ணுமே வழியே கிடைக்கல, எனக்கு வழியே தெரியலையே அப்படின்னு அடிக்கடி வாயால புலம்புவா. எனக்கு அது யாருன்னு தெரியணும், அதுக்கு நான் என்ன செய்யணும், எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உடனே அப்பா வாத்துக்காரர் சொல்றாரு, இது ரொம்ப விசித்திர ஸ்ருதியா இருக்கு நீ சொல்றது. நான் என்ன பண்ண முடியுமா? உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே நான் உனக்காக பண்ணி வச்சிருக்கேன். ஆனா நீ எப்பவுமே வந்து ஏதோ விரகத்திலயும் ஏதோ ஒரு வேதனையிலயும் இருந்துட்டு இருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வருத்தப்படுவார் சேர்ந்து. இது இப்படி போயிட்டே இருந்தது. இதுக்கு நடுவுல என்ன ஆச்சு, அந்த பெரிய பையன் அவனுக்கு வந்து நல்ல சம்பந்தம் கிடைச்சா கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு அவர் அப்பா ஜமீன்தார் அவர் தேடுறார். இந்த சமயத்துல அந்த பெரிய பையன் 18 வயசு, அவனுக்கு மிருத்யு ஆயிடுத்து. பெரிய இடி விழுந்த மாதிரி ஆயிடுத்து அந்த குடும்பத்துல. ஆனா கிரிஜா தேவிய பொறுத்த வரைக்கும் வாழ்க்கைன்றது க்ஷணபங்கூர் தானே அப்படின்றது அவளுக்கு தெரியும். அதனால அவ வந்து வருத்தம் தான். ஆனா அத வந்து அவ சமாளிச்சுட்டா. 1 வருஷம் முடியறதுக்குள்ளேயே அந்த 2வது பையனும் இறந்து போயிட்டான். ஆனா ஒருத்தன் பிறக்கிறதும் இறக்கிறதும் பிராரப்தத்தை ஒட்டி தானே.
எது செய்தாலும், எது செய்யாட்டாலையும் எதுவும் நின்னு போயிட போறதில்ல. ஜீவனுக்கு ஜனனம், மரணம் 2ம் பிராரப்தம் படி தானே நடக்கும். கிரிஜா தேவிக்கு இப்ப ஏதோ கொஞ்சம் பற்றுதல் உலக விஷயத்துல குழந்தைகளுக்காக இருந்தது இல்லவா? இப்ப அதுவும் சமாப்தி ஆயிடுத்து. மகா விரக்தி ஆயிட்டா. காட்டுல போயி, மலையில போயி உட்கார்ந்துட்டு என்ன தவம் செஞ்சா என்ன மாரி ஒரு வைராக்கியம் ஏற்படுமோ, அது அவளுக்கு எங்கேயுமே போகாம அது வீட்லயே சித்திச்சுடுத்து. சித்த விருத்தி வந்து பகிர்முகமா இல்லாம அந்தர்முகமா ஆயிடுத்து இப்போ. அவளுக்கு வந்து துணி உடுக்கறது, இல்ல சாப்பிடுறது, அந்த ஸ்மிருதிலாம் இப்ப இல்லவே இல்ல அவளுக்கு. தாசிகள் தான் வந்து அவ எல்லாமே பண்ணி விடுவா. சரீர தர்மத்த பாலனம் செய்யறதுன்றதே அவளுக்கு இப்ப 2வது பட்சமா ஆயிடுத்து. சதா மனசு வந்து போய் போய் அந்த அஞ்ஞாத புருஷன தேடிண்டே இருக்கு. அந்த அஞ்ஞாத தத்துவம் என்ன? அப்படின்னு அது கேட்டுண்டே இருப்பா. என்னவோ அவளுக்கு வந்து ஏதோ இனம் புரியாத ஒரு மனக்கவலை, ஒரு கஷ்டம். எப்பவாவது இதுக்கு பதில் வந்து அவளுக்கு அனுபவத்துல தெரியும். சொப்பனம் இல்லன்னா அவ தியானம் பண்ணான்னா, அப்ப எங்கேயோ குஞ்சங்கள்ல எல்லாம் இருக்கா மாரி, ஏதோ நதிக்கரையில போய் அலையிறா மாரி, ஏதோ சுகந்தமான பூந்தோட்டங்கள், கடம்ப மரங்கள்லாம் இருக்கு. அங்கெல்லாம் போய் அலையிறா மாரி, குறுக்கு நெடுக்கா தெருக்கள்லாம் போறா மாரி, அங்கெல்லாம் போய் அந்த தெருவுலலாம் இவ உலாவின்னு இருக்கா மாரி, இப்படிலாம் அவளுக்கு வந்து சொப்பனமோ, இல்ல தியானத்திலயோ தெரியும். அந்த குஞ்சம் எங்க? அந்த நதி எந்த ஊரு? அந்த தெருவுலாம் எங்க இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு அத பத்தியே நெனச்சு நெனச்சு பாப்பா. அப்புறம் திரும்பியும் அ அந்த புருஷன நெனச்சு பாப்பா. இப்படியே போயின்ருக்கு. இப்போ அவருக்கு வந்து அவ ஆத்துக்காருக்கு வந்து, என்னடா இது பெண்களா? அவ புக்ககத்துல இருக்கா. அவலாம் நன்னா இருக்கா. இந்த குழந்தைகளா இல்ல. அப்புறம் இவ மனைவியா இந்த மாரி ஒரு அவஸ்தையில தினம் தினம் தவிச்சுன்னு இருக்கா. இதுக்கு என்னதான் வழி? அப்படின்னு யோசிக்கிறார். அப்புறம் ஒரு நாளைக்கு சரி அவளுக்கு குலகுரு இருக்கும் இல்லையா? அவர்ட்ட போய் இருக்கிறத இருக்கிற மாரி சொல்லுவோம். அப்படின்னு சொல்லிட்டு, அவ வந்து இந்த மாரி ரொம்ப என்ன சோகம்னு தெரியாது. வைராக்கியமா இருக்கா. பைத்தியம் மாரியே ஆயிட்டா. நான் என்ன பண்ணுவேன்? நீங்க தான் எனக்கு குலகுரு. நான் உங்ககிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். என்ன பண்ண சொல்றீங்களோ, அது நான் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். ஆனா, எனக்கு வந்து இந்த சங்கடத்திலேருந்து அவ வெளியில வரணும். இதுக்கு நீங்க எப்படியாவது அனுக்கிரகம் பண்ணுங்க. அப்படின்னு அவர்ட்ட போய் பார்த்து விண்ணப்பிச்சுக்கிறார். உடனே அவர் சொல்றார், இதுக்கெல்லாம் ஒரே வழி ஸ்ரீமத் பாகவதம் தான்ப்பா. வேற வழியே கிடையாது. அதனால ஸ்ரீமத் பாகவத பఠனம் தான் இதுக்கு பெஸ்ட்டு. ஆனா சப்தாகம் மாரி பண்ண வேண்டியது இல்ல. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானா, ஒரு ஜீவனுக்கு வந்து இகலோகமா இருந்தாலும் சரி, பரலோகமா இருந்தாலும் சரி, இது 2த்தையும் குடுக்குற சாமர்த்தியம் இருக்கிற ஒரே கிரந்தம் வந்து பாகவதம். இந்த ஸ்ரீமத் பாகவதம் ஒரு நாளைக்கு 1 இல்லன்னா 2 அத்தியாயம். அத கேட்கணும். அதனுடைய அர்த்தத்தையும் கேட்கணும். இப்படி அவள வந்து அந்த பகவானுடைய லீலையில அவளுடைய மனசு திருப்பி விட்டாச்சு அப்படின்னா, இதுக்கப்புறமா அவ சொஸ்தம் கண்டிப்பா ஆயிடுவாப்பா. எனக்கு பாகவதத்து மேல அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால நீ வந்து இதுக்கான ஏற்பாடுகள பண்ணு அப்படின்றார். உடனே அவர் சொல்றார், எனக்கு யார் தெரியும்? நீங்க தான் நம்ப குலத்துக்கே குரு. நீங்க தான் குலகுரு. அதனால நீங்களே இந்த ஸ்ரீமத் பாகவத பாட்டத்த ஆரம்பிச்சு வைங்கோ. எனக்கு எல்லாம் சுபமா முடியணும். அவ்வளவுதான் எனக்கு வேண்டியது. அப்படின்னவுடனே, சரிப்பா அதுக்கு என்ன நான் செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒத்துக்கிறார். அவரும் ஆரம்பிச்சுட்டார் பாகவதம். தினம் இப்படி ஒரு அத்தியாயம், 2 அத்தியாயம் போயின்னு இருக்கு. 1வது பிரதம ஸ்கந்தம் முடிஞ்சுது. நவம ஸ்கந்தம் வரைக்கும் முடிஞ்சாச்சு. இப்ப தசம ஸ்கந்தம் ஆரம்பம் ஆயிடுத்து. கிரிஜாதேவி பாகவதத்துல கேட்டு 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 உருகி போறா அப்படியே அவ. அவனே இந்த தசம ஸ்கந்தம் கேட்க ஆரம்பிச்சதுலேருந்து அவளுக்கு இன்னும் சந்தோஷம் பிடிபடல. இப்ப என்ன ஆச்சுன்னா, யா ஏதோ ஒரு அஞ்ஞாத தத்துவம், ஏதோ ஒரு புருஷன் கிட்ட போய் இந்த சித்தம் வியாக்குலம் ஆறுது. ஏதோ ஒரு அந்த புருஷனுக்காக அவனுடைய பிரேமைக்காக நான் அலைஞ்சுட்டு இருந்தேன் இல்லையா? அந்த சொப்பனத்திலயோ இல்ல தியானத்திலயோ எனக்கு ஏதோ குஞ்சு, ஏதோ நதி இதெல்லாம் தெரிஞ்சது இல்லையா? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்ப தசமஸ்கந்தம் கேட்க ஆரம்பிச்சலேன்னு எனக்கு புரிஞ்சு போயிடுத்து. அந்த பிருந்தாவன விஹாரி ஷியாம் சுந்தர் தான் நான் தேடினவன். அந்த நதி தெரிஞ்சுதே, அந்த யமுனா நதி தான் அந்த நதி. நிக்குஞ்சங்கள் அந்த பிருந்தாவனத்துல இருக்கிற நிக்குஞ்சங்கள் தான்.
அந்த தெருக்கள்லாம் சொன்னேனே, அதெல்லாம் பிருந்தாவனத்துல இருக்கிற தெருக்கள் தான். அதனால இப்ப எனக்கு நல்ல பரிச்சயம் ஏற்பட்டுடுத்து. இந்த பாகவதத்த கேட்டு கேட்டு, இப்போ இத்தன நாள் வரைக்கும் நான் நிச்சயம் இல்லாம இருந்தேன். இப்ப எனக்கு ஸ்வரூபம், தாம், அந்த லீலா எல்லாமே தெரிஞ்சு போயிடுத்து. இப்போ புரிஞ்சும் போயிடுத்து. இத்தன நாளா இருந்த அஜ்ஞாத எனக்கு இப்போ ஞானம் திறந்துடுத்து கண்ண. அது யாருன்னு தெரிஞ்சு போயிடுத்து. அதுதான் அந்த சித்தச்சோர் கிருஷ்ணன். அதனால இப்ப எனக்கு எல்லாம் தெளிவாயிடுத்து அப்படின்னு சொல்றா. இப்போ பாகவதம் முடிஞ்சு போயிடுத்து. அதனுடைய பரிணாமம் என்ன ஆச்சு அப்படின்னா, அவளுக்கு பிருந்தாவனம் போகணும், பிருந்தாவன வாசம் பண்ணணும் அப்படின்னு ஸ்திரமா வந்துடுத்து மனசுல. இதுக்கப்புறமா அவ என்ன பண்ண ஆரம்பிச்சானா, ஆஹா பிருந்தாவன், ஷியாம் சுந்தர், பிருந்தாவன், ஷியாம் சுந்தர் அப்படின்னு கதறுவா. அப்படியே மூர்ச்சையாய் கீழே விழுந்துருவா. மணிக்கணக்கா அப்படியே அதுலயே இருப்பா. எழுந்து திரும்பி பிரலாபிப்பா. இப்படி இப்போ இவருக்கு 3வது சங்கடம் உருவாயிடுத்து. இத்தனை நாள் அவர் என்ன நினைச்சாரு, இந்த மாதிரியே எப்ப பார்த்தாலும் ஏதோ யோசிச்சுட்டே இருந்தானா, அவ எங்கேயாவது கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவா அப்படி நினைச்சுட்டு இருந்தார். இப்ப என்ன தோணிட்டு அப்படின்னா, இவளை இனிமே நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. இவ எல்லாம் மீறி போயிட்டா அப்படின்றது அவளுக்கு புரிஞ்சிடுத்து. இது என்ன அப்படின்னா, அவளுடைய ஹிருதயத்துக்குள்ள அந்த பிருந்தாவன மூர்த்தி பிரவேசம் பண்ணிட்டா. அவளுக்கு பிருந்தாவனத்துல ஒரு நிஷ்டையும் உதயம் ஆயிடுத்து. இப்போ வாத்துக்காருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவர் ரொம்ப நேசிக்கிறது என்னவோ அவர் மனைவியதான். சரி, அவர் சொல்றார், அம்மா நீ இப்படி உட்கார்ந்து இப்படியே பிரலாபிச்சுண்டு இப்படியே அழுதுண்டு இப்படியே நீ இருக்காத. உனக்கு ஏதாவது அது ஆயிடுத்துன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேம்மா? அதனால எனக்கு உண்மையில எந்த அபாவமும் கிடையாது. உனக்கு என்னென்ன விவஸ்தைகள் பண்ணி கொடுக்கணுமோ நான் எல்லாமே பண்ணி கொடுத்துடுறேன். நீ ஷியாம் சுந்தர தரிசனம் பண்ணணும், அவ்வளவுதானே? சரி, 10 நாளோ இல்ல 15 நாளோ இல்ல 1 மாசம் இல்ல 2 மாசம் கூட நீ போய் பிருந்தாவனத்துல இருந்துட்டு வாமா அப்படின்னு சொல்ற. அப்படின்னு சொன்ன உடனே அவ மனசு எப்படி இருக்குன்னா, போயிட்டு திரும்பி வரணுமா, நான் நிரந்தரமா அங்கேயே தங்கிடணும் தான் அவன் மனசு இருக்க. பிருந்தாவன ஜானே கோ जीव चाकता है वृंदावन जाने को जीव चाकता वृंदावन जाने को जीव चाकता वगी वस जाने को जीव जागता लोट कहाने न जीव चागता वृंदावन जाने को जीव जागता वृंदावन में श्री राधा रमण जीव वृंदावन में श्री राधा रमण जी उन्हीं आंखों में पसाने जीव जागता है அப்படின்னு சொல்லிட்டு பாடுறா. ஹரி பக்திக்காக இப்படி ஆயிடுமானா? அப்படி ஆயிடும், யோசிக்கவே தேவையில்லை. இப்ப மிருத்யுஞ்சய தேவ் என்ன பண்றார், கொஞ்சம் கொஞ்சமா இவளுடைய விரகம் ரொம்ப பிரபலம் ஆயிடுத்து. அவளை அனுப்பலன்னு வச்சுக்கோங்க, அவ பிராணனே போயிடுமோ என்னமோன்னு தெரியல. அதனால சரி, எங்கேயோ ஒரு இடத்துல அவ உயிரோட இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நீ பிருந்தாவனம் புறப்பட்டு போயிட்டு வா, உனக்கு என்னென்ன வசதி பண்ணி கொடுக்கணுமோ நான் எல்லாம் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அனுப்பிச்சு வச்சுட்டார். நானும் வரேம்மா, அடிக்கடி உன்னை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறார். உடனே அவளும் என்ன பண்றா, சந்தோஷமா எல்லா விதமான வசதிகள் உண்டு இந்த ஆத்துல, எல்லா சுக சம்பத்து தாசி எல்லாத்தையும் விட்டுட்டு கிளம்பிய பிருந்தாவனத்துக்கு வரா. யமுனா நதிக்கரைக்கு வந்தா. வாழறதுக்குன்னு ஒரு விவஸ்தை பண்ணிக்கணும் இல்லையா? இப்போ நிறைய வசதி வந்துடுத்து. அங்க பிருந்தாவனம் போகணும் தங்கணும்னா இப்ப அதுக்கு நிறைய வசதிகள் வந்தாச்சு. முன்னாடி காலத்துல எல்லாம் இந்த மாதிரி யாத்திரிகள்லாம் வந்துட்டானா அந்த கோஸ்வாமி வீட்லயே அவ தங்கிக்கலாம். அதுக்கு அந்த வர யாத்திரிகர்களுக்கு அவ எல்லா விவஸ்தையும் பண்ணி கொடுப்பா. இவ இறங்கிட்டா பிருந்தாவனத்துக்கு. கேஷி காட்ல போய் குளிச்சா. நேரா பிருந்தாவனத்துக்கு வந்தா. ராதாரமனுடைய தரிசனத்துக்கு வந்துட்டா. அவ்வளவுதான்.
அஜ்ஞாத தத்துவ ரூபத்துல ஏதோ ஒண்ணு என்ன படுத்திண்டே இருக்கு இத்தனை நாளா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலே, அப்புறம் அந்த பாகவதம் கேட்ட உடனே தான் அந்த அஜ்ஞாத தத்துவம் தான் இந்த பிருந்தாவன பிகாரின்னு ஆச்சே. அந்த யமுனா தட்டு பிகாரி தான் இந்த ராதாரமன். இவன் தான் என் ஹிருதயத்தை திருடினவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விழுந்து நமஸ்காரம் பண்றா, அழறா. ரொம்ப வருஷமா பிரிஞ்சிருந்தவாளை பார்த்தா எப்படி அழுவாளோ அந்த மாதிரி விழுந்து விழுந்து அழறா. அப்படியே அவ 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 முகத்துல இருந்து பாய்கை பாய்கை, நான் நான் என்ன குடிக்கணும்னு நினைச்சனோ, நான் என்ன அடையணும்னு நினைச்சேனோ அதை அடைஞ்சுட்டேன், அதை அடைஞ்சுட்டேன். ஜென்ம ஜென்மமா நான் என்ன தேடின்னு இருந்தேனோ அது எனக்கு கிடைச்சிடுத்து. இந்த பாகவதத்தை சிரவணம் பண்ணாவட்டு என் மனசு ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்ததே, உன்னை பார்க்க முடியலையேன்னு இப்ப என் மனசு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உருகி போயிடுறான். சரி, அவ்வளவுதான், இனிமே நம்ம வேற எங்கேயும் போக வேண்டாம், நம்மளுடைய ஆயுஷ் பரியந்தம் நம்ம இங்கேயே இவனுடைய காலடியிலேயே கிடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடுறது அவன் மனசு. இப்ப எல்லா தரிசனத்துக்கும் ஓடி போயிடுறா. காலையில எழுந்துப்பா, யமுனையில போய் குளிச்சுட்டு வருவா. ஜமீன்தார் வீட்டு மனைவி இல்லையா, ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணிப்பா. ராதாரமணனை பாக்குறதுக்கு வந்துருவா. அந்த சமயத்துல ராதாரமணனுடைய சேவையில இருந்த கோஸ்வாமி பேர் நீல்மணி கோஸ்வாமின்பா. அவர்கிட்ட கேட்டுதான் அவ ஆத்துல ஒரு வாடகைக்கு ஒரு இடம் எடுத்துட்டு, மாடியில ஒரு இடம் எடுத்துன்னு அங்க தங்கின்னு இருக்கா. இப்ப ராதாரமணன் மங்களா தர்ஷனுக்கு போயிடுவா, ஷிங்காருக்கு போயிடுவா, ராஜ்போக் தர்ஷனுக்கு போயிடுவா, உத்தாபனுக்கு போயிடுவா, சாய்ரக்ஷ தர்ஷனுக்கு போயிடுவா, சயனார்த்திக்கு போயிடுவா. இப்படி எல்லா தரிசனம், எல்லா ஹாரத்தி எல்லாத்துக்கும் போயிடுவா. சதா சர்வ காலம் ராதாரமணனே தான் திடீர்னு இருப்பா. அந்த கோயில்லயே கடந்திருப்பா. அடிக்கடி பாடுவா, பஜனை பண்ணுவா. ரஜஜன பிரியதம் பால முகுந்தம் ராதாரமணம் ஹரே ஹரே ராதாரமணம் ஹரே ஹரே பிரஜஜன பிரியதம் பால முகுந்தம் ராதாரமணம் ஹரே ஹரே ராதாரமணம் ஹரே ஹரே கேசர திலகம் கிருஷ்ணவர்ணம் ராதாரமண் ஹரே ஹரே ராதாரமணம் ஹரே ஹரே ராதாரமணம் ஹரே ஹரே அப்படின்னு சொல்லிட்டு பாடுவா, உருகி உருகி பாடுவா. அவளுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இது. அவ அப்படியே இதேதான் பாடிட்டு இருப்பா அடிக்கடி, எப்ப பார்த்தாலும். இந்த மாதிரி எல்லாம் இப்படியே நடந்துட்டு இருக்கு. கொஞ்ச காலம் இப்படி போடின்னு இருக்கு. அந்த சமயத்துல நான் இந்த ராதாரமன் எப்படி வந்தார், இந்த பிராக்கட்டிய கதை என்ன, இது எப்படி இவர் வந்தார், இத சொல்லணும் அப்படின்னு ஒரு நாளைக்கே அவர்கிட்ட கேட்கிறா. நீல்மணி கோஸ்வாமி கிட்ட கேட்கிறா. அப்ப அவர் சொல்றாரு, இந்த மாதிரிமா இந்த கௌடிய சம்பிரதாயத்துல சைத்தன்ய மகாபிரபு இருந்தாரே, அவருடைய சிஷ்யர் ரூப் சனாதன் கோஸ்வாமின்னு சொல்லிட்டு, அவர்கிட்ட நீ எல்லா காரியமும் செஞ்சு இந்த பிருந்தாவனத்துல எந்த விதத்திலேயாவது நீ பிரகாசப்படுத்தணும். இன்னைக்கு ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்க பண்ணி முடிச்சாவிட்டு பிருந்தாவனத்தை சீர்படுத்தி திரும்பியும் பக்தாளுக்கு ஏத்த மாதிரி பழைய மாதிரி நீங்க உருவாக்கின உடனே நான் மறுபடியும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இன்னைக்குமே மகான்களுடைய வாக்கு போய் போகாது இல்லையா? அன்னைக்கு அவர் ஒரு வச்சனம் கொடுத்துட்டு போயிட்டார். ஆனா பிரகடன லீலால அவர் திரும்பி பிருந்தாவனம் வந்த மாதிரி சரித்திரம் கிடையாது. அவர் வரல. ஆனா ஆச்சாரியர்கள் அங்கெல்லாம் இருக்கா இல்லையா, அவெல்லாம் என்ன சொல்றா அப்படின்னு சொன்னா, இந்த ராதாரமன் யாரும் கிடையாது, இவன் சாட்சாத் கௌர் மகாபிரபு தான், சைத்தன்ய மகாபிரபுவே தான் இந்த ராதாரமன் ரூபத்துல இந்த பிருந்தாவனத்துல அக்கண்ட வாசம் பண்ணிட்டு இருக்கார். அவுரங்கசீப் காலத்துல எல்லா மூர்த்திகளும் இந்த பிருந்தாவனத்தை விட்டு வெளியே போயிட்டா. ஆனா இந்த ராதாரமன் மட்டும் அகண்ட விரஜவாசி. அவன் என்னைக்குமே எந்த காலத்திலயும் எந்த கஷ்டத்துக்காகவும் அவன் பிருந்தாவனத்தை விட்டு போனதாவே சரித்திரம் கிடையாது.
அவன் என்னைக்கு பிரகடனம் ஆனானோ, அன்னைய தினத்துலேருந்து அவன் விரஜத்துல தான் வாசம் பண்ணிட்டு இருக்கான். எந்த ஆக்கிரமண காலத்திலயும் அவனுக்கு எந்த கஷ்டமும் வந்தது கிடையாது. அவன் வெளிய போனதும் கிடையாது. அந்த ஒரு நாள் ராத்திரி சொல்லிட்டு படுத்து தூங்குறார். காத்தால எழுந்து பார்த்தானா, அந்த சால கிராமத்திலேருந்து பிரகடனம் ஆனவர் தானே இந்த ராதாரமன்ஜி. அந்த ராதாரமன்ஜி தான் அ கௌர்ஹரி அப்படின்னு சொல்றா. அதனாலயே அந்த பரம்பரைய சொல்லும்போது வந்து ஜெய் கௌர் அப்படின்னு தான் சொல்லுவாளாம். இப்பவும் அப்படிதான் சொல்லுவாளாம். அதாவது என்னன்னா, கௌர் தான் ராதாரமன். அப்போ இந்த ராதாஜியினுடைய பிராணப்பிரிய சக்கி குணமஞ்சரி யாருன்னு கேட்டானா, அந்த கோபால பட்டு. அந்த கோபால பட்டுக்கு தானே அந்த சால கிராமத்தை கொடுத்தாரு. அதுலேருந்து இவர் பிரகடனமானார். அதனால அந்த யுகலம் கௌருக்கு சமானம். அந்த கௌரே தான் இன்னைக்கு ராதாரமணா வந்திருக்காரு. நான் திரும்பியும் பிருந்தாவனம் வருவேன், நீங்க எல்லாத்தையும் முடிச்ச உடனே அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதுக்காக வந்தவர் தான் அவர் தான் இந்த ராதாரமன் அப்படின்னு சொல்லிட்டு. இவளுக்கு ராதாரமன்ஜிய பார்த்ததுலேருந்து பரவசமான பரவசம், மனசுல நெகிழ்ச்சி, ஒரு இனம் புரியாத சந்தோஷம், சதா ஆனந்த கண்ணீர் ஏற்படும். இப்போ ராதாரமன் வந்து இவளோட விளையாட ஆரம்பிச்சிட்டான். சில சமயத்துல சொப்னத்துல வருவான். சில சமயத்துல பிரத்யக்ஷமாவே இவளுக்கு சில அனுபவங்கள்லாம் ஆகும். அப்புறம் பிரபு தானே அந்தர்தானமும் ஆயிடுவான். இவளே பாதி பைத்தியமா தான் பிருந்தாவனத்துக்கு வந்தா. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, அங்க ராதாரமனோட விளையாடுறதுனால இவ பூராவே பைத்தியம் ஆயிட்டா. ஆனா இந்த சுகத்துக்காக தானே அவ ஏங்கின்னு இருந்தா. எத்தனை ஜென்மங்கள் அவள் கஷ்டப்பட்டாளோ, இந்த ஜென்மத்துல அவளுக்கு எத்தனை நாள் அவளுக்கு ராப்பகல் தூக்கம் இல்லாம அழுதுன்னு இருந்தாளோ மணிக்கணக்கா உட்காந்துட்டு, அது அவளுக்கு சித்தி ஆயிடுத்து. இதுக்கு ஈடான சுகம் உலகத்துல வேற எதுவுமே கிடையாதுன்னு அடிக்கடி சொல்லிப்பா. இப்ப வந்து ஹரி கோஸ்வாமி அப்படின்னு கோஸ்வாமி ஒருத்தர், அவர்தான் இவளுக்கு தீர்த்த குரு. இந்த மாதிரி தீர்த்தத்தெல்லாம் போய் வாசம் பண்ணணும் அப்படின்னா, அங்க ஒரு குருவை நம்ம ஏற்படுத்திக்கணும். அப்ப அவாதான் நம்மள எல்லாமே எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும், என்ன செய்யணும், இந்த தீர்த்தத்துல எப்படி வாசம் பண்ணணும், இதெல்லாம் அவாதான் நம்மளுக்கு சொல்லி கொடுப்பா. ஏன்னா நம்மளுக்கு தெரியாது இல்லையா எதையுமே. அந்த தீர்த்த குருவை ஏற்படுத்திட்டா அவாதான் நம்மளுக்கு எல்லாமே கைட் பண்ணுவா. இப்போ வந்து ஹரிகோஸ்வாமி தான் இவளுடைய தீர்த்த குரு. இந்த ஹரிகோஸ்வாமி மூலமாவே ராதாரமன் நிறைய லீலைகள் கிரிஜா தேவி கிட்ட பண்ணியிருக்கான். என்ன லீலை அப்படின்னு கேட்டானா, ராதாரமனுக்கு வந்து கிரிஜா தேவி கிட்ட ஏதாவது சொல்லணும் அப்படின்னா, சின்ன சின்ன ஆதர்ஷம் வந்து இவர் வந்து சொல்லிட்டு போவார் ஹரிகோஸ்வாமி. ஹரிகோஸ்வாமி வந்து மேல திடீர்னு ஏதோ ஆவேசம் வந்துடும். ரொம்ப நல்லவர். உடனே அவர் வந்து கிரிஜா வீட்டுக்கு கிளம்பி போயிடுவார். அந்த ஆவேசத்திலேயே என்ன பண்ணுவார், இப்படி செய், இதை இப்படி பண்ணு, இப்படி இரு, இப்படி பண்ணு அப்படின்னு என்னவோ அவளுக்கு ஏதாவது சொல்லிட்டே இருப்பார். கிரிஜா தேவிக்கு தெரியும், இவர்லாம் வந்து ஹரிகோஸ்வாமி இப்படிலாம் பேச மாட்டாரே, இப்ப என்னமோ இந்த மாதிரி பேசுறாரே, சோ ராதாராமன் தான் ஏதோ சொல்லி அனுப்பிச்சிருக்கான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே நமஸ்காரம் பண்ணுவா கீழே விழுந்து அவருக்கு. அவரும் ஏதோ ராதாரமன் ஆவேசம் வந்து அவர் பேசும்போது அது தனியா தெரியும். இப்படி அவன் ஏதோ ஒரு லீல இப்படி பண்ணிட்டே இருப்பான். திடீர்னு அவருக்கு ஆவேசம் போயிடும். போன உடனே ஏம்மா நான் ஏன் இப்ப உங்க ஆத்துக்கு வந்தேன், கிரிஜா நான் எதுக்குமா இப்ப உங்க ஆத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேசிக்கொண்டிருக்கும் போதே அவருக்கு அந்த ஆவேசம் போயிடுத்துன்னா அவர் வந்து சகஜமா பேச ஆரம்பிச்சுவார். நான் ஏன் வந்தேன் இங்க, நீங்க ஏதாவது என்ன கூப்பிட்டு அனுப்பிச்சேளா? ஹரேவாலி பிபி தான் கூப்பிடுவா. பிபி அப்படின்னு கூப்பிடுவா. ஹரேவாலி பிபின்னு தான் இவளை கூப்பிடுவா அவ எல்லாருமே. அப்போ சிரிச்சுட்டே கிரிஜா சொல்லுவா, நீங்க தானே வந்தேள் அப்படின்னு. அப்படியா, நான் ஏன் வந்தேன், நான் எப்படி வந்தேன் அப்படின்னு கேட்டுட்டே கிளம்பிடுவார். அவர் ஆவேசம் வந்து என்ன சொன்னாரோ அதை அப்படியே கடைபிடிப்பா கிரிஜாதேவி. இப்படி இந்த கோஸ்வாமி சுரூபத்துல வந்து வந்து கிரிஜாதேவியோட விளையாடுவார். சில சமயம் ஆக்ஞை கொடுப்பார், இதை செய் அதை செய் அப்படின்னு பிரேரணை பண்ணுவார். சின்ன குழந்தை மாதிரி டாக்கூர் விளையாடுவார் இவளோட. பகவான் வந்து யாருக்குமே இப்படிலாம் பிரத்யக்ஷம் ஆக மாட்டான். அப்படி அவன் விளையாடணும்னு பிரத்யக்ஷம் ஆக ஆரம்பிச்சுட்டான்னா அவனுக்கு அதை நிறுத்தவும் தெரியாது, விளையாடிண்டே தான் இருப்பான். அது சில பக்தாளுக்கு தான் அதெல்லாம் அது அனுகிரகம் ஆகும். அது எல்லார்ட்டையும் போய் அவளை விளையாடின்னு இருப்பாரா? ஆனா ஆரம்பிச்சுட்டா நிறுத்த மாட்டார் அவளோட விளையாடுறத. இப்போ
விரகம் அதிகரிச்சுட்டே போறது கிரிஜா தேவிக்கு. யார் மூலமாவது வர்றது, பேசுறது, ஏதோ சொந்த அனுபவங்கள் உண்டாறது, ஆக்ஞையிடுறது, இதனாலேயே இவளுக்கு உன்மாத அவஸ்தை ஜாஸ்தி ஆறுது. ஆனாலும் அவன் விடாம விளையாடின்னு தான் இருக்கான் இவளோட. ஒரு நாளைக்கு ரொம்ப நாராஜ் ஆயிட்டாள். இவ சொன்னா, என்ன நினைச்சுட்டு இருக்க? நான் இதுக்குதான் பீகார்ல இருந்து வந்தேனா? நீ பெரிய தயாளு, நீ கிருபாளு, நீ பிரேமி, இதெல்லாம் தான் நான் நினைச்சுட்டு இருக்கேன் உன்னை பத்தி இத்தனை நாள். ஆனா நீ நிஷ்டூரன் கூட போல இருக்கே அப்படின்றா. நீ பாகவதத்துல தான் வருதே, நீ கோபிகைகள் எல்லாம் அழ வைப்பியே, எனக்கு அதெல்லாம் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. இப்போ குரு இவளுக்கு ஜபம் எடுத்து வச்சுடுறார், மகாமந்திர ஜபம் எடுத்து வைக்கிறார். இப்போ அவ எல்லா சமயமும் சதா சர்வ காலமும் ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே அப்படி ஜபம் பண்ணிட்டே இருக்கா. இடைவிடாம ஜபம் பண்றா. இப்போ கொஞ்ச நாள் என்ன ஆறுது, அவளுக்கு கோவம் வந்துடுறது இவன் மேல. ஏதோ சில காரணத்துக்காக. நான்லாம் இனிமே கிருஷ்ண நாமமே சொல்ல மாட்டேன் தெரியுமா? நான் இனிமே ராதா 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 தான் சொல்ல போறேன். இனிமே உன் பேரே நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நே, அவன் சொல்றான். ஆவேசம் திரும்பி, இந்த பார், என்னுடைய பேரை தான் நீ சொல்லணும். என் நாமத்தினால்தான் சுகம் அதிகமா கிடைக்கும் தெரியுமா உனக்கு? அதனால நீ என்னுடைய நாமத்தை விடக்கூடாது நீ அப்படின்னு. இப்ப என்ன ஆகுது, திரும்பி ஒரு லீலை பண்றான். நீலமணி கோஸ்வாமி தானே இவருக்கு வீடு கொடுத்திருக்கார். அவர் பக்கத்து வீட்லயே தான் இருக்கார். ஒரு நாளைக்கு என்ன ஆச்சு, அவருக்கு ஆத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு ஆவேசம் வந்துடுது. ஜோரா கத்துறார். வீட்டுல இருக்கிறவாள்லாம் என்ன, எதுக்கு இப்படி இவர் கத்துறார், என்னன்னு தெரியலையே அப்படின்னு பயப்பட உடனே, இல்ல அந்த ஹாரேவாலே பிபிய போய் கூட்டின்னு வாங்கோ அப்படின்னு கத்துறார். அது சொன்ன உடனே கிரிஜா தேவிய கூப்பிடுறா. இந்த மாதிரி உங்களை கூப்பிடுறார் வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அவராத்துல தானே இவ வாடகைக்கு இருக்கா. நமஸ்காரம் பண்றார். உடனே அவர் என்ன பண்றார், அவளோட கையை பிடிச்சுண்டு என்னை விட்டுடுவியா என்னை விட்டுடுவியா அப்படின்னு கேக்குறார். உடனே இவளுக்கு தூக்கி வாரி போட்டுது. என்னடா அது, குசைஞ்சி என்னை விட்டுடுவியான்னு கேக்குறாரே. நீ என் பேரை சொல்ல மாட்டியா? ஸ்ரீஜி பேரை மட்டும்தான் சொல்லுவியா? ஹரே, நீ என் பேரு ஸ்ரீஜி பேரு ரெண்டும் சேர்த்து தானே சொல்லணும். ஏன் சொல்ல மாட்டேன்ற? நான் என்ன பண்ணேன் உனக்கு? நீ ஏன் என் பேர் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு சொன்ன? நீ நாம ஜபம் பண்ணா எனக்கு எவ்வளவு பிரசன்னமா இருக்கும் தெரியுமா? ஏன் நீ இப்பெல்லாம் என் ஜபமே பண்றது இல்ல? நீ சொல்றது ராதிகா தேவிக்கும் ரொம்ப பிடிக்கும். நீ என் பேரை சொன்னாதானே ராதிகா தேவிக்கு பிடிக்கும். நீ அவ பேரை சொன்னா அப்போ எனக்கு தான் உன்னை பிடிக்கும் திரும்பியும் தெரியுமா? என் பேரை சொல்லுவியா சொல்ல மாட்டியா அப்படின்னு கைய பிடிச்சுட்டார். இவளுக்கு ரொம்ப ஆத்துல இருக்கிறவெல்லாம் ஒரே ஆச்சரியப்பட்டு போறா. என்ன இது இப்படி பேசுறாரு இவர் அப்படின்ட்டு. கிரிஜாவுக்கு தெரியும். அவ அந்தரங்கமா பகவான்கிட்ட சொன்னா இல்லையா, இனிமே நான் உன்னுடைய பேரை சொல்ல மாட்டேன், ராதையினுடைய பேரை தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு. அதனால அவளுக்கு புரிஞ்சு போயிடுத்து. உடனே அவ சொல்ல மாட்டேன்னு சொன்னதை இப்போ நீலமணி குசைஞ்சி மூலமா அவன் ஆவேசப்படுத்தி சொல்றானா. உடனே அவளுக்கு என்ன பண்ணணும்னு ஒண்ணுமே புரியல. இந்த மாதிரி எல்லாம் அவளுக்கு இன்னும் அனுபவம் கிடையாது. அழ ஆரம்பிச்சுட்டா பெருசா. அப்புறம் அவருடைய காலை பிடிச்சிட்டு, இல்ல இனிமே நான் கிருஷ்ண நாமத்தை விடமாட்டேன், நான் செஞ்சது தப்புதான். ஆனா அதுக்காக உனக்கு இவ்வளவு கோபம் வரக்கூடாது என் மேல அப்படின்னு சொல்லிட்டு நீ மனசு கஷ்டப்பட்டியா அப்படின்னு இவனும் புலம்புறா. அவருக்கு ஆவேசம் அடங்கிட்டு. அப்புறம் அவ அழறத பாக்குறார். பார்த்த உடனே, அரே பிபிஜி, எதுக்கு அழறேள்? உங்களுக்கு என்ன ஆச்சு? எல்லாம் சரியாதானே இருக்கு? இங்க எல்லாம் சரிதானே? ஊர்ல எல்லாரும் சரிதானா? ஏன் நீங்க திடீர்னு இப்படி அழறேள்? இது வரைக்கும் இந்த ஆத்துக்கு குடுத்தனம் நீங்க ஒரு நாள் கூட என் வீட்டுக்கே வந்தது கிடையாது. என்ன ஆச்சுமா அப்படின்னு கேக்குறார். உடனே அவ ஆத்துல இருந்த எல்லாம் சொல்றா, நீங்க தானே ஆவேசம் அவ பேரை சொல்லி அவளை கூட்டின்னு வர சொன்னேன், இப்படி எல்லாம் நடந்தது, நீங்க தான் இப்படி அவளை கூட்டின்னு வர சொன்னேன், நாங்க கூட்டின்னு வந்தோம் அப்படின்னு சொன்ன உடனே கிரிஜாதேவிக்கு இது ராதாரமணனுடைய லீலன்னு புரிஞ்சு போயிடுத்து. அப்புறம் நமஸ்காரம் செய்துட்டு ஒண்ணும் இல்லைன்னு சிரிச்சுட்டே கிளம்பிடுறா. அவ சாதாரணமாவே அவளுடைய பாவத்தை யார்கிட்டயுமே பகிர்ந்துக்கவே மாட்டா. அவ தனக்குள்ளேயே தான் வச்சுப்பா.
வெளியில பார்க்கறதுக்கு வந்து பெரிய வீட்லேருந்து வந்தவ மாரி, அந்த மாரி தான் நடந்துப்பா. யார் வந்து என்ன தானத்துக்கு கேட்டா அதுக்கு குடுத்துருவா பணம். தட்சிணை வச்சு குடுப்பா. சாது சேவையெல்லாம் பிரமாதமா பண்ணுவா. எங்கேயாவது சத்சங்கம் நடந்ததுன்னா போய் உட்கார்ந்து கேட்பா. ஆனா, சதா அவளுடைய ஹிருதயத்துல வந்து ராதாரமணனுடைய சரணம் தான் சதா அவளுடைய இருதயத்துல நினைச்சுட்டே இருப்பா. அவ நட, உட, பாவனை இதெல்லாம் பார்த்துட்டு ஜனங்கள்லாம், "இவ தனியா இருக்கா. இவ ஒரு பெரிய ஜமீன்தாரிணி." அப்படி இப்படின்னு ஜாட மாடையா அவள பத்தி பேசுவா. ஆனா, அவ எதையும் காது குடுத்து கேட்டுக்க மாட்டா. என்ன வழி நடத்துறதுக்கு ராதாராமன் இருக்கான். அவன் தானே என்ன அங்கேருந்து இங்க கூட்டிட்டு வந்தான். அவன் என்ன பிரேரணை பண்றானோ, அத பிரகாரம் தானே நான் இருக்கேன். அதனால நான் யார் எது சொன்னாலும் நான் கவலைப்பட மாட்டேன்ட்டு அவ பாட்டுக்கு இருப்பா. அவ வந்து பாவத்த ஒளிச்சு ஒளிச்சு வைக்கணும்னு நெனச்சுப்பான். அவன் ராதாரமன் என்ன நெனச்சுப்பான், இவளுடைய பாவத்த இழுத்து தெருவுல போடணும்னு நெனச்சுப்பான். அப்பப்ப அவள இழுத்து வெளில போட்டுருவான். இதுல வந்து இன்னொரு கோஸ்வாமியும் கோயிலுக்கு வருவார். அவரும் அந்த சேவால இருக்கிறவர் தான். அவர் பேர் ரமாகாந்த் ஜின்னு பேரு அவருக்கு. அந்த ரமாகாந்த் ஜி நடுவுல அவருக்கு அந்த இது வரும். சேவா இது வரும். கிரமம் வரும். அவரும் இந்த கிரிஜாதேவி கோயிலுக்கு வர்றது 6 நாளைக்கு 6 தடவ, 7 தடவ கோயிலுக்கு வந்துருவா. எதிரான் தானே. மணி அடிச்சாலே ஓடி வந்துருவா. அவளுக்கு ஏதோ பார்க்கணும் மாரி இருந்ததுன்னா வந்து உட்கார்ந்து மணிக்கணக்கா பார்த்துட்டே இருப்பா. மீதி இருக்கிற கோஸ்வாமிக்குலாம் இவள பத்தி தெரியும். இந்த ரமாகாந்த்ஜி வந்து என்னைக்கோ தானே வருவாரு. அவருக்கு ஒண்ணும் அவ்வளவா தெரியாது இவள பத்தி. அவ வந்து ராதாரமனுடைய ஹிருதயத்துல இடம் பெற்றவ அப்படின்றது மீதி கோஸ்வாமிக்குலாம் தெரியும். ரமாகாந்த்ஜி என்னன்னு சொல்லுவாருன்னா, என்னதான் பக்தி இருக்கட்டும். ஒரு பொம்பள வந்து இந்த மாரி ஆம்படையானெல்லாம் விட்டுட்டு இந்த மாரி வந்து தனியா இருக்காளே! இவ உட, நட, பாவனை அதெல்லாம் பார்த்து சில சமயம் சந்தேகப்படுவார். ஒரு நாளைக்கு பகவான் என்ன நெனச்சான், அவ மேல அனாவசிய களங்கம் வரக்கூடாது. இப்படி இவர் அனாவசியமா இவள பத்தி சந்தேகப்படுறாரே! இத வந்து இந்த சந்தேகத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு நெனச்சான் பகவான். அன்னைக்கு ஒரு தினம் ரமாகாந்தனுடைய சேவை வருது. அவர் சேவைய முடிச்சுட்டு அவர் மதுராக்கு போணும்னு பிளான் போட்டிருக்கார். அதனால எல்லா சேவையெல்லாம் அந்த கிரம பிரகாரம் கிடுகிடுன்னு முடிச்சுட்டு, சயன ஆர்த்திலாம் ஆச்சு. இவர் கிளம்பி மதுராக்கு போனார். அவரோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு ராத்திரி 12 மணிக்கு வரார். வரும்போது பார்க்குறார், இன்னும் திரும்பி 4 மணிக்கு சேவைக்கு வந்தாகணும் இல்லையா? அதனால பார்க்குறார், வெளியில ஒரு திட்டு மாரி இருக்கும். அந்த திட்டுல ஹரி கோஸ்வாமி, இந்த நீலமணி கோஸ்வாமி, அவளோட இவ உட்கார்ந்து பேசின்னு இருக்கா. கிரிஜாபாய். இவ உட்கார்ந்து ராத்திரி மணி 12. அவர் அப்படியே ஒரு மாரி சந்தேகமா அவள பார்க்குறார். இன்னும் இந்த ராத்திரி 12 மணிக்கு ஆம்பளைகளோட இப்படி உட்கார்ந்து இவ பேசின்னு இருக்காளே! அப்படின்னு பார்க்குறார். ரமாகாந்த்ஜி அந்த கோஸ்வாமிகள பார்த்தோனே சிரிச்சார். உடனே கோஸ்வாமிகள் கேட்டார், "எல்லாம் சரியா தானே இருக்கு. நீங்கலாம் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்களேன்னு நான் கேட்கிறேன்" அப்படின்னு கேட்டார் ரமாகாந்த்ஜி. "இல்ல, இன்னைக்கு சயன ஆர்த்தி சேவா உங்களுது தானே. நீங்க ராதாரமனுக்கு வந்து அந்த ஜல்ஜாரி அண்ணா ஒரு இதுல இதுல குடத்துல வெள்ளி இதுல வந்து சில கோயில்ல வெள்ளி இதுலயும் வைப்பா, சில கோயில்ல மண் இதுலயும் வைப்பா. ஜாடியில தண்ணி வைப்பா. ரொம்ப குளிர்ந்த ஜலமா, நல்ல திதிப்பான ஜலமா வைப்பா. நீங்க அத வைக்க மறந்துட்டேள் இன்னைக்கு." அப்படின்னு சொன்ன உடனே ரமாகாந்த்ஜி சொல்றார், "சேவை செய்யறவன் நான். நான் வச்சேன். எனக்கு மறக்காது. சரி, நான் உங்கள கேட்கிறேன். நான் வைக்கலன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? நீங்க என்ன பார்த்தா மாரி சொல்றீங்களே அது எப்படி?" அப்படின்னு கேட்கிறார். உடனே அவ 2 கோஸ்வாமியும் என்ன பண்ணா, கிரிஜாதேவிய கை காட்டி, ராதாரமன் வந்து இவட்ட போய் சொல்லியிருக்கான். "நான் ரொம்ப தாகமா இருக்கேன். எனக்கு இன்னைக்கு வந்து ஜாடியில தண்ணியே வைக்கல." அப்படின்னு இவகிட்ட போய் சொல்லியிருக்கான். அத பத்தி தான் நாங்க 3 பேரும் இப்ப பேசிட்டு இருந்தோம். நீங்க வந்துட்டேள். உடனே ரமாகாந்துக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு. அவர் கிரிஜாவ பார்த்து கேட்கிறார், "என்ன பிபிஜி, என்ன ஆச்சு உங்களுக்கு? அவள பார்த்தாலே இவருக்கு எப்பவுமே பெரிய பொருட்டே கிடையாது. இன்னொன்னு அவள பார்த்தா பிடிக்காது இவருக்கு என்னமோ." உடனே கிரிஜாதேவி என்ன பண்ணா, 2 கையும் எடுத்து கூப்பிட்டு, "ஆஞ்சி, குசைன்ஜி, இந்த மாரி வந்து என்கிட்ட வந்து ராதாரமன் வந்து ரொம்ப தாகமா இருக்கு. இன்னைக்கு குசைன்ஜி வந்து எனக்கு ஜல்ஜாடி வைக்கிறதுக்கு மறந்து போயிட்டார். அப்படின்னு வந்து என்கிட்ட வந்து சொன்னார்." அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. இவர் என்ன மனசுல நினைக்கிறார்னா,
இவ எப்ப பார்த்தாலும் எல்லா சாதுக்களோடையும் உட்கார்ந்து பேசுவா. இவ பெரிய மனுஷி மாரி. அப்படி இப்படி இவ என்ன பஜன மார்க்கத்துல பெரிய உச்சஸ்தாயில இருக்காளா? இவ ட்ரெஸ் பண்ணிக்கிற விதமும், இவ நடக்கிற விதமும், இவகிட்ட வந்து ராதாரமன் பேசுறானா? இல்ல ராதாரமன் வந்து இவகிட்ட குறப்பட்டுக்கணுமா? சரி, இன்னொன்னு கேட்கிறேன். நான் தானே பசிக்கு ஆகாரம் வச்சேன். நான் தானே தாகத்துக்கு தண்ணி வச்சேன். இவன் குறப்பட்டுக்கணும்னா அவன் என்கிட்ட தான் வந்து குறப்பட்டுக்கணும். இவகிட்ட போய் எதுக்கு குறப்பட்டுண்டான்? அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றது மேல ஒரு ஸ்ரத்தையும் இல்ல, நம்பிக்கையும் இல்ல. அவரு ஒரு மாரி பேசிட்டார். உடனே அந்த 2 குசைஞ்சியும் சொன்னா, சரி இருக்கட்டும். ராதாரமன் வந்து சொன்னதுனால அவ சொல்லியிருக்கா. நீங்க வந்து வச்சிருப்பேன்னா விட்டுருங்கோ அப்படின்னு சொல்றார். உடனே திரும்பியும் அவர் விடல. அவருக்கு அப்படி கோபம். அவர் சொல்றார், இவ என்ன பெரிய மகந்த் ஸ்தானத்துல இருக்காளா? ஒரு சமயம் வந்து ராதாரமனுக்கு வந்து லலித் கிஷோரி குசைஞ்சி இருந்தார் இப்போ. அப்ப அவர் வந்து இதே மாரி ஜல்ஜாரி வைக்கிறதுக்கு மறந்து போயிட்டார். அப்போ இந்த தடியாஸ்தான்ல வந்து இருந்தார் பெரிய மகந்த். அவர்கிட்ட போய் ராதாரமன் கம்ப்ளைண்ட் பண்ணான். அவர் வந்து பெரிய மகாத்மா. அவர்கிட்ட போய் சொன்னா, அவரும் வந்து சொன்னார். உடனே பார்த்தா நிஜமாவே ஜல்ஜாரி இல்ல. அப்புறம் அவர் எடுத்துன்னு போய் வச்சார். இந்த பிபிஜி கிட்ட வந்து சொல்லியிருப்பார்னு என்னால நம்ப முடியல. அப்படின்னு ஓப்பனாவே அவரு பேசிட்டார். உடனே ராத்திரி மணி 12:30 அப்போ. ரமாகாந்த்ஜி ரொம்ப வேகமா போறார். என்ன நடக்க போறதுன்னு இவாலாம் உட்கார்ந்துட்டு இருக்கா. அவர் போய் குளிச்சுட்டார் 12:30 மணிக்கு. குளிச்சுட்டு நேரா போய் கதவ சாவி அவர்கிட்ட தானே இருக்கும். ஏன்னா காலையில 4 மணி சேவா அவர் தானே பண்ணும். யார் சைன சேவா பண்றாளோ அவளுக்கு தான் காலையில மங்களா சேவாவும். அதனால சாவி அவர்கிட்ட தான் இருக்கும். அதனால இவர் என்ன பண்றார், போனார், குளிச்சார், ஈர துணியோட வந்தார், சாவிய போட்டு திறந்தார், சயன கிரகத்துல போய் பார்க்கிறார். ஜல்ஜாடி இல்ல. குடிக்கிற தண்ணிங்க எடுத்து வைக்கல. உடனே அவர் கண்ணுலேருந்து பொல 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 பொலன்னு தண்ணி கொட்ட ஆரம்பிச்சிட்டு கையெல்லாம் நடுங்கிறது. நம்ம இவ்வளவு பேச்சு அவளை பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஜல்ஜாரியை எடுக்கிறார். அதை அலம்பிட்டு அது நிறைய தண்ணியை பிடிச்சு வைக்கிறார். திரும்பி கதவை பூட்டுறார். பூட்டிட்டு வெளியில வரார். வந்து கிரிஜாதேவி கிட்ட கைய கூப்பிண்டு க்ஷமாபணம் கேட்கிறார். உடனே கிரிஜா அவருடைய கால்ல விழுந்தா, அழுதா. நீங்கள்லாம் ஆதரணீயர்கள். நீங்க போய் என்கிட்ட க்ஷமா கேட்கலாமா? நான் ஒரு சாதாரண ஸ்திரீ. நீங்க என்கிட்டலாம் க்ஷமா கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். உடனே அதுக்கு அவர் சொல்றார், அம்மா நான் உன்னுடைய மகிமையை இத்தனை நாள் நான் புரிஞ்சுக்கல. உன்னை பத்தி நான் பலவிதமா என் மனசுல உன்னை பத்தி தப்பா எடை போட்டு பலவிதமா நான் எண்ணம் ஓட்டங்கள் என் மனசுல இருந்தது. அது சத்தியம். ஆனா இன்னைக்கு உங்களுடைய மகிமை என்னன்றத புரிஞ்சுட்டேன். ராதாரமனே உங்ககிட்ட நேர்ல வந்து சொல்ற அளவுக்கு உங்ககிட்ட அந்த மகந்துகிட்ட போய் அவன் அன்னைக்கு சொன்னானே, அவர் எப்பேற்பட்டவர், எவ்வளவு பெரிய சந்த். அந்த சத்துல நீங்களும் ஒருத்தரா இருக்கேள். தன்யமான இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேவா செய்யற எனக்கு வந்து சொல்லாம, ஏன்னா என்னுடைய ஸ்ரத்த அவ்வளவுதான் புரிஞ்சுட்டான் ராதாரமன். உங்ககிட்ட பிரியமா இருக்கிறதுனால உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயமே அவருடைய மனசுல வந்து கிரிஜாதேவிய பத்தி ஒரு பெரிய உயர்ந்த எண்ணம் உண்டாக்குற மாதிரி இப்படி ஒரு பெரிய லீலைகள், இந்த மாதிரி பல பல லீலைகள் ராதாரமன் இன்னைய வரைக்கும் அந்த ராதாரமன் அவ்வளவு லீலைகள் பண்ணிட்டே தான் இருக்கான். ஒரு தடவை நீலமணி கோஸ்வாமி அவ ஆத்துல தானே இவ ஒரு மேல ஒரு போர்ஷன் பூரா எடுத்துட்டு கொடுத்தன இருக்கா. அவர் மனசுல ஒரு நாளைக்கு துரோபாவம் வந்துடுது. அவருக்கு என்ன தோணித்துன்னா, இவ வந்து ரொம்ப நாள் ஆயிடுத்து, இவளுக்கு நம்ம தெரியாம பெரிய இடத்த வாடகைக்கு கொடுத்துட்டோம். இவ கொடுக்குற வாடகை என்னமோ ரொம்ப குறைச்சல் தான். ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி இவளை காலி பண்ண வச்சுட்டு இன்னொரு யாரையாவது அதிகப்படி வாடகைக்கு நம்ம விட்டுக்கணும் அப்படின்னு இவருக்கு தோன்றது. நான் என்னவோ அப்படி தப்பு பண்ணிட்டேன், அவ்வளவு பெரிய இடத்த அவளுக்கு குறைச்ச வாடகைக்கு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவள்கிட்ட போய் வாடகையை கூட்டி கேட்டா அதெல்லாம் நன்னா இருக்காது. கேட்கறதுக்கும் சொல்றதுக்கும் இது நன்னாவே இல்ல. எனக்கும் சங்கோஜமா இருக்கு, கஷ்டமாவும் இருக்கு. அதனால அவளை எப்படியாவது ஏதாவது சொல்லி காலி பண்ண வச்சிருவோம் அப்படின்னு நினைச்சுட்டு மனசுல இவருக்கு அந்த விசாரம் ஓடின்னு இருக்கு. மறுநாள் இவர் வந்து குடும்பத்தோட எங்கேயோ வெளியில போற வேலை வந்திருக்கு.
இவர் எல்லாரையும் கூட்டிண்டு ஆத்த பூட்டிண்டு இவர் கிளம்பி போனார். ராத்திரி ஒரு 10 மணி இருக்கும். அப்பதான் இவர் குடும்பத்தோட போயிட்டு வரார் ஆத்துக்கு. வந்து சாவிய போட்டு திறக்கிறார். கதவே திறக்கல. அப்புறம் அவாத்து மாமி அவ திறந்து பார்க்கறா, திறக்க முடியல. குழந்தைகள்லாம் திறந்து பார்க்கறா, திறக்க முடியல. இப்போ பெரிய கூட்டமே வந்துருது. பக்கத்து வீடு, எதிர் வீடு எல்லாரும் வந்து சேர்ந்துட்டா. எல்லாரும் வந்து கதவ திறந்து பார்க்கறா. அந்த கதவு திறக்க மாட்டேன்றது. ஆனா அதுதான் சாவி. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. 2 மணி கூறு ஆயிடுத்து. வயசான பாட்டி இருக்கா. அவ வந்து மல விசர்ஜனம் பண்ணணும்ன்றா. கதவ திறக்காம என்ன பண்றது? ஒண்ணுமே புரியல. குழந்தைகள்லாம் அழறது, பசிக்கிறதுன்னு. இவருமே ரொம்ப சோர்வா இருக்கார். மணி வேற போயிண்டே இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. இப்படி இருக்கும்போது என்ன ஆச்சு, எல்லாரும் பிரயாசப்பட்டாச்சு. திறக்க முடியல. அப்போ அந்த பக்கத்துல இன்னொரு பக்த குடுத்தனம் இருக்கா. அவ வந்து ராம்பூர் வாசி. அவ வந்து சொல்றா, அவ வந்து திறந்து பார்க்கறா. திறக்க முடியல. அப்ப சொல்றா, இந்த எல்லாருமே திறந்து பார்த்தாச்சு. யாராலயும் முடியல. கிரிஜா தேவி தான். அந்த கிரிஜா பீபிய கூப்பிட்டு அவள திறக்க சொல்லணும். அவ இது ராதாராமன் செய்யற லீலை தான். அவள கூப்பிடுங்கோ அப்படின்னு சொல்றா. இது சொன்ன உடனே அவருக்கு அப்படியே தூக்கி வாரி போடுறது அவருக்கு. என்னுடைய மனசுலயும் ஏதோ போயின்னு இருந்தது விஷயம். இப்ப கரெக்ட்டா இவ வந்து கிரிஜா பீபிய கூப்பிடணும்னு சொல்லிட்டா. சரி, என் மனசுல ஏதோ துரபாவம் வந்தது இல்லையா? அதனால அபராதம் ஏதோ ஆயிடுத்து. அதனாலதான் இந்த சாவி திறக்க மாட்டேன்றது அப்படின்னு இவர் நினைச்சுண்டு, சரி கூப்பிடுங்கோ அப்படின்றா. அந்த ராம்பூர்ல இருந்து வந்திருந்தாளே அந்த பீபி கிட்ட சொன்ன உடனே அவ போய் கிரிஜா பீபிய கூட்டிட்டு வரா. அவ வந்து என்ன பண்ணா, என்னன்னு கேக்குறா. ஒண்ணும் இல்லம்மா, 2 மணி நேரமா போராடின்னு இருக்கோம். கதவு திறக்கல. நீ கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு. சாவி இதுதானா அப்படின்னு கேக்குறா. இதே சாவிதாம்மா, திறந்து பாரு. நாங்கெல்லாம் திறந்து பார்த்தோம், முடியல. அதனால உன்னை கேக்குறோம். உடனே அவ கைய வச்சு திருப்ப கூட இல்ல. வெறும்ன சாவியில கைய தான் வச்சா. இப்படி திருப்பினா தானே திறக்கும். அது திருப்பவே இல்ல அவ. வெறும்ன சாவியில கைய வச்சா, கதவு டக்குன்னு ஒரு சத்தம் வேற கேட்டு கதவு திறந்தது. உடனே அவருக்கு தூக்கி வாரி போட்டுது. அவருக்கு மண்டையில அடிச்ச மாதிரி இருந்தது. உடனே அவர் என்ன பண்ணார், அவர் கண்ணெல்லாம் கலங்கி போயிடுத்து. எல்லார் எதிர்க்கையும் என்ன பண்ணார், இப்ப 2 கைகளையும் கூப்பிண்டு கிரிஜா தேவிக்கு நமஸ்காரம் பண்ணார். என்ன செய்யறேன், நீங்க குரு துல்லியமானவா, நீங்க பூஜ்யர், மகனியர், ஆதரணீயர். நீங்க வந்து எனக்கு வந்து நமஸ்காரம் பண்றதா, க்ஷமாபணம் கேட்கிறேன் எதுக்கு அப்படின்ன உடனே, இல்லப்பா நான் என் மனசை திறந்து சொல்றேன். இதெல்லாமே ராதாரமணனுடைய நீலதான். நான் எதுவுமே மறைச்சு வைக்கிறதுக்கு விருப்பப்படல. என் மனசுல பாவம் வந்ததுமா. நான் என்ன நினைச்சேன்னா, கம்மி வாடகையில உனக்கு நான் வீட கொடுத்துட்டேன். உன்னை ஏதாவது சொல்லி காலி பண்ண வச்சு வேற யாரையாவது இந்த இடத்துல வாடகைக்கு வச்சுட்டா எனக்கு கூட கொஞ்சம் பணம் வருமே அப்படின்ற பேராசையில நான் வந்து நான் உங்ககிட்ட நாளைக்கு சொல்லலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள அவன் இன்னைக்கு இந்த லீலைய பண்ணிட்டான். உன்னை வந்து நான் வீட்டுல இருந்து வெளியில அனுப்பணும்னு நினைச்சேன் இந்த வீட்டை விட்டு. என் சொந்த வீட்டு வாசல்லையே சாவி இருந்தும் கையில 2 மணி நேரம் என்ன வாசல்ல நிக்க வச்சுட்டாமா. அழ வச்சுட்டான் ராதாரமன். நான் செஞ்சது தப்புதான், என்ன மன்னிச்சிரு. ஐயோ, தப்பு என் மேலதான். நான் தான் யோசிச்சிருக்கணும். இவ்வளவு பெரிய வீட வாடகைக்கு எடுத்துட்டு இத்தினூண்டு பணம் எத்தனை மாசமா இருக்கேன். நான் செஞ்சதுதான் தப்பு. நீங்க என்கிட்ட க்ஷமா கேட்க கூடாது. நான் தான் உங்ககிட்ட உங்க க்ஷமாபணம் கேட்கணும் அப்படின்னு சொல்றா. எனக்கு சிந்தனைலாம் இதுல இல்ல. நான் செஞ்சது தப்புதான். ஜன்னல் கதவை திறந்தாலே எதிர்க்க ராதாராமன் தெரிவான். அப்பேற்பட்ட வீட்டுல இருந்து நான் அனுபவிச்ச சுகத்துக்கு நான் தானே உங்களுக்கு பெரிய கைமாறு பண்ணியிருக்கணும். நான் செஞ்சது தப்பு, என்னை மன்னிச்சுக்கோங்க. நானும் மேல போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு அவ ஒத்துன்றா. ஆயிடுத்து. இப்படி ஒரு லீலா பண்ணான். இப்பெல்லாம் அடுத்தது என்ன லீலானா, ஏற்கனவே இவளை பத்தி அரசல் புரசலா ஊர்ல பேசிப்பா. இவ வந்தாலே இவளுடைய மேல அப்படி ஒரு சுகந்தம், அப்படி ஒரு பரிமள கந்தம் வாசனை, அப்படி ஒரு சென்ட் வாசனை அவன் மேல அடிச்சுட்டே இருக்கும். ஏன்னா ராதாராமனுக்கு அந்த அந்த ஊர்ல எல்லாருக்குமே, எல்லா பகவானுக்குமே அவ வந்து இத்தர் போடாம இருக்க மாட்டா. இத்தர்னா சென்ட். அந்த சென்ட் விற்கிறதுக்குன்னே பல கடைகள் இருக்கும். இந்த சென்ட் அடிக்காம இருக்கவே மாட்டா இந்த பகவானுக்கு.
அந்த சேவாலாம் முடிச்சுட்டு அந்த கோஸ்வாமிகள் வெளியில வந்து அவ மேல அந்த சென்ட் அடிக்கும். வாசனை அடிக்கும். அப்படி அவலாம் போடுவா. இவ கோயிலுக்கு நடந்து வந்தாலே இவ மேல அப்படி ஒரு சென்ட் வாசனை அடிக்க ஆரம்பிச்சிடுது இப்பலாம். அவளா சதா கிருஷ்ண சிந்தனையில தானே மூழ்கி இருப்பா. இவ வந்துட்டும் போயிடுவா. ஆனா, மணிக்கணக்கா அந்த கோயில்ல அந்த வாசனை அடிச்சுட்டே இருக்கும். அவளுடைய ரோமத்திலயும் அந்த சென்ட் வாசனை அடிக்கும். அந்த வாசனையினாலேயே மனசு சந்தோஷத்துல துள்ளும். இந்த அவஸ்தையிலேயே அவ போய் பகவான பாக்கறதுக்கு போவா. ஒரு நாளைக்கு குசைன்ஜி உள்ள வந்து சேவா பண்ணிட்டே இருக்காரு. அலங்கார ஷிங்காரம் பண்ணிட்டு இருக்காரு. உடனே அவருக்கு பயங்கரமா இந்த சுகந்த வாசனை அடிக்கிறது. உடனே அவரால உட்கார முடியல. எழுந்து வந்துட்டார். இங்கிட்டு, அம்மா, இந்த வயசான காலத்துல என்னம்மா உனக்கு இவ்ளோ சென்ட் வேண்டி இருக்கு? இப்படி மேலேந்து பரிமளம் கோயில் பூரா வீசுறது. என்னால உட்கார்ந்து சேவா பண்ண முடியல பகவானுக்கு. உள்ள வரைக்கும் வருதேம்மா, கர்ப்ப கிரகம் வரைக்கும் இந்த வாசனை வருதேம்மா அப்படின்னு 2-3 நாள் இப்படி குசைஞ்சி சொல்ல ஆரம்பிச்சுட்டா. உடனே அவ மனசுல யோசிச்சு பார்க்க ஆரம்பிச்சா. அப்புறம்தான் பாக்குறா. அப்புறம்தான் அவளுக்கே தெரியறது. ஆமா, நிஜம்தான், அவர் சொல்றது சரிதான். நாம என்னைக்கு சென்ட் போட்டுன்னு இருக்கோம், என்ன பண்ணியிருக்கோம். ஆனா என்ன இப்படி ஒரு மாய, நம்மளுடைய துணியில இருந்து இப்படி ஒரு சுகந்தம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவ அன்னைக்கு சொல்றா, நான் என்ன செய்வேன்பா, இப்படி இவர் லீலா பண்றார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். இப்போ இவளுடைய பிரேம உன்மாதம் ரொம்ப அதிகமா வளர்ந்து வர ஆரம்பிச்சிடுது. இப்பெல்லாம் பகல் நேரத்திலேயே பல தடவை ஓடி வந்துருவா. ஆத்துலயே இருக்க மாட்டா. அப்பதான் வந்து தரிசனம் பண்ணிட்டு போயிருப்பா. திரும்பியும் ஓடி வருவா. அப்படியே போய் கோயில்ல ஒரு ஓரத்துல உட்கார்ந்துப்பா. உட்கார்ந்துட்டு அப்படியே பாட ஆரம்பிச்சிருவா. ராதாரமன் ராதாரமன் ராதாரமன்னு பஜனை பண்ண ஆரம்பிச்சிருவா. ரஜஜன பிரியந்தம் பாலமுகுந்தம் ராதாரமணம் ஹரே ஹரே ராதாரமணம் ஹரே ஹரே வேணு கிருத்தநாதம் ஆனந்த அபாரம் ராதாரமணம் ஹரே ஹரே ராதாரமணம் ஹரே ஹரே ராதாரமணம் ஹரே ஹரே அப்படின்னு அப்படி பாட ஆரம்பிச்சிருவா. அப்படியே பஜனை பண்ணுவா. ஒரு ஓரத்துல போய் உட்கார்ந்துட்டு பார்த்துட்டே இருப்பா. கண்ணால ஜலம் வடிஞ்சுட்டே இருக்கும். சில சமயத்துல வீட்டுல இருந்து வரவே மாட்டா. யாராவது அவளை பார்க்கணும்னு ஆத்துக்குள்ள போய் பார்த்தானா விக்கி விக்கி அழுதுன்னு இருப்பா. இப்படி ஒரு திவ்ய அனுபூதி, இப்படி ஒரு திவ்ய ஸ்மரணம் நிரந்தரமா அவள் உள்ள போயிட்டே இருக்கு. கண்ணு திறந்துட்டே தான் இருக்கும். ஆனா சமாதி நிலையில இருப்பா சில சமயத்துல. இந்த சமாதி நிலைக்கு போறதுக்கோ யோகாவோ அவ யார்கிட்டையும் போய் எதுவும் கத்துக்கல. சில சமயத்த கதவையே மூட மறந்துடுவா. அப்படிலாம் வரவா போறவாள்லாம் மணிக்கணக்கா வந்து உட்கார்ந்துட்டு இருப்பா இவளோட பேசணும்னு. சில சமயம் இவ யாரோடையோ ஏதோ மணிக்கணக்கா பேசுவா. யார்கிட்ட இவ பேசிட்டு இருக்கா, கதவை திறந்து வச்சுன்னு யாராவது உள்ள வந்திருக்காளான்னு கீழே இருக்கிறவா வந்து மாடியில பாப்பா. யாருமே கிடையாது. இவ செவுத்த பார்த்துட்டு ராதாரமணனோட பேசிட்டு இருப்பா. சில சமயத்துல பார்த்தானா ராதாரமனுடைய சலங்க ஒலி வாத்துக்குள்ள கேட்கும். இதோ சலங்க ஒலி கேட்கறதே அப்படின்னு கீழே இருக்கிறவா மாடிக்கு ஓடி வருவா. அவ ஓடி வந்தோடனே கலகல கலகலகலன்னு சிரிக்கிற சத்தம் கேட்கும். கதவை திறந்து பாப்பா. ஒரு அப்படியே குப்புன்னு ஒரு பரிமள வாசனை வரும். ஒரே சமயத்துல ஒரு 10 சென்ட் பாட்டில திறந்து வச்சா எத்தனை வாசனை வருமோ அத்தனை வாசனை வரும் அவளுடைய கிரகத்துல இருந்து. இப்பெல்லாம் இவள் லீலா ரசத்துல ரொம்ப மூழ்கி போக ஆரம்பிச்சுட்டா. அவனுடைய ஆஸ்வாதனத்திலேயே இருக்கா. இப்பெல்லாம் ராதாரமணனை பார்க்க போறதே கிடையாது. அவனேதான் இப்ப இங்க வர ஆரம்பிச்சுட்டான். நிரந்தரமா பிரேம பிரவாகத்துல அப்படியே மூழ்கிறா. பாவ பிரவாகத்துல இருப்பா. இப்பெல்லாம் எங்கேயுமே வெளியில போறது கிடையாது. எல்லாம் நின்னு போயிடுத்து. ஆனா இவ்வளவுலயும் ஸ்ரீ கௌரங்தாஸ் மகாராஜ்ன்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய மகாராஜ் இவர் மனோகர்தாஸ் உடைய பரம்பரையில வரவர் இந்த கௌரங்தாஸ் மகாராஜ். அவருடைய சத்சங்கம்னா மட்டும் விடவே மாட்டா. அதுக்கு மட்டும் கண்டிப்பா எப்படி இருந்தாலும் போயிடுவா.
அது தினமுமே நடக்கும் ரமன் ரேத்தியில. ரமன் ரேத்திக்கு போவா இவ. ராதாரமண நிவாஸ்ன்னு அங்க இடம் இருக்கு ரமன் ரேத்தியில. அந்த ரமன் ரேத்திக்கு இவ போவா. போய் அந்த ராதாரமன் நிவாஸ்ல நடக்கிற சத்சங்கத்துல போய் உட்கார்ந்துட்டு பாகவதம் கேட்போம். அத மட்டும் விடுறதா இல்ல, அவ விட மாட்டா. அவளுக்கு அவருடைய கதைனா ரொம்ப பிடிக்கும். அவர் இந்த வேப்ப மரம் இருக்கும், பெரிய வேப்ப மரம் அந்த ராதாரமன் நிவாஸ்ல. அந்த வேப்ப மரத்துக்கு அடியில உட்கார்ந்துன்னு தான் அவர் கதை சொல்வா. மீதி பேர்லாம் கீழே உட்கார்ந்துன்னு தான் கதை கேட்பா. பாபாவுடைய சத்சங்கம் முடிஞ்சது, கௌரங் பாபாவுடைய சத்சங்கம் முடிஞ்சதுன்னா உடனே இவ ஓடுவா. ஏன்னா அங்க ராதாரமனுக்கு சந்தியா ஆர்த்தி ஆகும். அதை பார்க்கணுமேன்றதுக்காக அங்க ஓடுவாவ. உடனே கௌரங்தாஸ் பாபாஜி என்ன பண்ணுவார், தன்னுடைய ஆசனத்திலேருந்து எழுந்து அவ உட்கார்ந்த இடத்துக்கு வருவார். அவ உட்கார்ந்து இருந்த இடத்தினுடைய அந்த மண்ணு, அந்த ரஜ்ஜை எடுத்து தன்னுடைய தலையில வச்சுப்பார். இந்த கௌரங்தாஸ் பாபாவுடைய அந்தரங்க சேவக் தான் இந்த மனோகர்தாஸ் பாபாஜி. இந்த மனோகர்தாஸ் பாபாஜி சரித்திரமும் ரொம்ப அற்புதமா இருக்கும். பின்னாடி கேட்போம் நம்ம. கௌரங்தாஸ் கிட்ட மனோகர்தாஸ் பாபாஜி இவர் என்ன பண்றாருன்றத பார்த்தார். பார்த்த உடனே நேரம் ஓடி வந்தார். கௌரங்தாஸ் பாபாஜியோட கைய பிடிச்சார். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு கேக்குறார். உடனே கௌரங்தாஸ் பாபா கண்ணுல பூரா தண்ணி. அவர் சொல்றார், அன்னைக்கு உத்தவ்ஜி என்ன பண்ணார், அன்னைக்கு நாரதர் என்ன பண்ணார், அன்னைக்கு பிரம்மா என்ன பண்ணாரோ அததான் நான் இன்னைக்கு பண்ணேன். அதுக்கு மேல நான் ஒன்னும் பண்ணல. அன்னைக்கு ஷாம் சுந்தரே என்ன பண்ணானோ அததான் நான் இன்னைக்கு பண்ணேன் அப்படின்னு சொல்றார். என்ன உனக்கு தெரியாது, கிரிஜாஜி இங்க உட்கார்ந்து கதை கேட்டாளே, அவ சாதாரணவன் நீ நினைச்சுட்டு இருக்க. அவளை எல்லாருமே அப்படிதான் எடை போட்டிருக்கே. அவ யார் தெரியுமா? அவ சாக்ஷாத் விரஜாங்கனாவுடைய கோபி. அவ எந்த சரண ரஜ்ஜுக்கு நாரதர், பிரம்மா, உத்தவ், சாக்ஷாத் கிருஷ்ணன் கோபாலனே எடுத்து தன் தலையில வச்சுட்டானோ, அதனால நானும் அவ கோபி ஆனதுனால அவ இன்னைக்கு நேத்திக்கு கோபி இல்லப்பா, 18 ஜென்மம் தன ஜென்மத்திலயும் அவ கோபிகையா இருந்திருக்கா. அந்த ஆறாவாலே பிபின்னு சொல்றேளே, அவ சாதாரண கிடையாது. அவ சேட்டானியா அப்படின்னு சொல்றேளே, அதெல்லாம் நீங்க சொல்றது. என்ன பொறுத்த வரைக்கும் அவ பெரிய கோபிப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சித்த மகா புருஷர்கள்லாம் எப்பவுமே வெளிரூபத்தை பார்க்க மாட்டா. அப்படி இவ அலங்காரம் பண்ணின்னு வந்தா, இவ இப்படி சென்ட் போட்டுன்னு வந்தா, அவ அப்படி இவ இப்படி அப்படிலாம் அவ பார்க்க மாட்டா. இந்த வெளி ரூபத்தை பத்தி அவளுக்கு கவலையே கிடையாது. அவ எப்பவும் பாக்குறது ஸ்வரூபத்தை தான் பாப்பா. அந்த உள்ள இருக்கிற ஹிருதயத்தை தான் பாப்பா. அதுதானே உண்மையான ஸ்வரூபம். அவ ஜென்ம ஜென்மமா இருந்த ஸ்வரூபம் தானே அது. அவ கோபிகை இல்லையா? அந்த ஆவேசத்துலதான் அந்த கடந்த ஜென்ம உண்மைகள்லாம் கிரிஜாதேவி சொல்றது. இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. இந்த ஜென்மத்தோட அவளுக்கு 18 ஜென்மம் முடிஞ்சு போயிடுத்துப்பா. ஆனா இந்த ஜென்மத்துலதான் அவ பரிபக்குவ நிலைமையை அடையணும்ன்றது. இந்த 17 ஜென்மமா அவ படாத பாடு பட்டிருக்காப்பா. இந்த உன்மாத நிலையில அவ பட்ட கஷ்டங்கள் எவ்வளவோ பட்டிருக்கா. இந்த ஜென்மத்துலதான் அவளுக்கு அதுக்கு பரிபக்குவ நிலைய அடைஞ்சிருக்காப்பா. அவ கூடிய சீக்கிரம் லீலா பிரவேசமும் ஆயிட போறா அப்படின்னு சொல்றார் இவர். சொல்லிட்டு, இப்ப எனக்கு இந்த சேவா சௌபாகியம் எனக்கு கிடைச்சதே, இது என்னுடைய பெரிய கிருப, எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிருப அப்படின்னு அந்த ரஜ்ஜ எடுத்து தன்னுடைய தலையில மஸ்தகத்துல தேய்ச்சுக்கிறார் அவர். வந்தேன் அந்த விரஜஸ்திரீனாம் பாதரேனும் அபிக்ஷ்ணச்சக வியாசாமரிகதோத்கீதம் குணத்ரயம் அப்படின்னு இருக்கு இல்லையா பாகவதத்துல அந்த ஸ்லோகம். அந்த விரஜ கோபிகளுடைய ரஜஸுக்கு இருக்கிற மகிமைய வர்ணிக்கிற ஸ்லோகம் இருக்கு இல்லையா. இப்படி பல லீலைகள் அவளை பத்தி. அத பிரத்யட்சமா ராதாரமன் காட்டி கொடுக்குறான். அந்த அந்த சமயத்துல பண்டிட் பாபாஜியும் அந்த காலத்துல வாசம் பண்ணியிருக்கா. அந்த சமயத்துல நிறைய கௌரங்தாஸ் பாபா, மனோகர் பாபா, பண்டிட் பாபாஜி இவெல்லாம் வாழ்ந்த காலத்துல இவ பிருந்தாவன வாசம் பண்ண காலம் அது. பாபாக்கு இந்த கௌரங்தாஸ் பாபாக்கு எப்படி இந்த தாசை கிட்ட இவகிட்ட இவ்வளவு ஒரு மனசு போய் ஈடுபடுமோ, அந்த மாதிரி அவருக்கு பிரேம் மாதுரி பாயின்னு ஒருத்தி இருந்தா. அதுவும் அற்புத சரித்திரம்.
அந்த பிரேமாதுரை பாய் வந்து அது எப்படி அப்படின்னா, அங்கங்க அவ வந்து லீலா நாடகங்கள்லாம் போடுவா இல்லையா? அதுல அவ ஒரு சதா ராதையினுடைய வேஷம் போடுறவ அவ. இப்படி அவருக்கு ஈர்ப்பு உண்டு. இந்த மாரி கௌரங்கதாஸ் பாபாக்கு. அப்படி அவர் கிருபைய கொட்டுவார். அதுல இது ஒரு அனுக்கிரகம். இப்படி போயிண்டே இருக்கு. இவளுடைய மகிமை எல்லாம் ஊர் பூரா தெரிய ஆரம்பிச்சுடுத்து. இன்னொரு ஒரு லீலா நடக்கிறது. இப்ப பீகார் ஆரா ஜில்லாலேருந்து ஒரு சமாச்சாரம் இவளுக்கு வருது. என்ன அப்டின்னா, இவருடைய பத்தியினுடைய மிருத்தி ஆயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமாச்சாரம் வந்து சேருது. ராதாரமன் தான் அவளுடைய பிராண வல்லப். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா லௌகீகமா ஜமீன்தார் தானே இவளுடைய பத்தி. எனக்கு இந்த பிருந்தாவன வாசம் ஏற்படுத்தி குடுத்தவர் அவர் தானே. என்னால அவருக்கு எந்த பெரிய பிரயோஜனமும் கிடையாது. ஆனா அவர் வந்து என்னை எப்பவுமே எனக்கு என்ன வேணுமோ அத அவர் எல்லாம் பண்ணி குடுத்துருக்கார். இந்த பிருந்தாவனத்துக்கும் நான் வந்தாவிட்டு எத்தனையோ தடவை என்ன வந்து பார்த்துட்டு போயிருக்கார். அதனால சரி என்ன பண்றது? மனசு உடைஞ்சு போயிடுறா. பத்தியினுடைய மிருத்யுவ கேட்டு. அவளுக்கு வேற ஒண்ணும் தோணல. சரி நேரா ராதாராமன் கிட்ட தான் ஓடுற. அவருக்கு என்ன காரியம், உத்தர கிரியைகள்லாம் என்ன செய்யனா 2 பிள்ளைகள் அவளும் போய் சேர்ந்துட்டா இல்லையா? அதனால அங்க என்ன சேஷ காரியங்கள்லாம் பாக்கி இருக்கோ எல்லாத்தையும் போய் பண்ணி தானே ஆகணும். பரிவார பந்துக்கள் எல்லாரும் வந்திருப்பா. அவள்லாம் வந்து ஆத்துல இருக்கும்போது கிருகிணியா இருக்கிற இவ வந்து இங்க உட்காந்துருந்தா அது நன்னா இருக்குமா? அது அவளுக்கே தோன்றது. அவ உடனே ராதாரமன் கிட்ட ஓடி வர்றா. ஆனா அந்த பிருந்தாவனத்துல மேல இருக்கிற அந்த ஆசக்தியும் அவள விடல. சம்சாரியாவும் இருக்கிறதுனால அவளுக்கு பீகார் போக வேண்டிய கட்டாயம் ஏற்படுறது. இந்த ராதாரமன்ட்ட வந்து ஒரு மனச ரொம்ப கலங்கி போய் அவன போய் பார்க்கறா. அப்ப சொல்றா, "இந்த அவஸ்தை போதும். இதுக்கு மேல நீ என்கிட்ட விளையாடாதப்பா. நீ நெறைய விளையாடி இருக்க. நீ இல்லாம நான் இருக்க முடியும்ன்ற சந்தர்ப்பம் வந்து இந்த தாசியால அந்த சம்பவத்த நெனச்சு கூட என்னால பார்க்க முடியல. நீ நெறைய கிருப பண்ணியிருக்க. உன்னோட எனக்கு உன்னுடைய அனுபவங்கள் நீ எனக்கு குடுத்தது சொல்லி மாளாது. ஆனா நான் வந்து உன்னுடைய பிரத்யக்ஷ சன்னதிக்கு தான் ஆசைப்பட்டேன். இது வந்து ஒரு புது விளையாட்டு நீ என்னோட விளையாடுறது. எனக்கு புரியுறது. நான் போய் தான் ஆக வேண்டியதா இருக்கு. உன்னுடைய சித்திரப்படத்த நான் கையில எடுத்துட்டு போறேன்ப்பா. நான் அதுக்கு சேவை பண்றேன். நீ என்னோட வந்து இரு. நான் வந்து கொஞ்ச நாள் அங்க இருந்து என்னென்ன காரியங்கள் நான் செய்யணுமோ, அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு, நான் திரும்பி வருவேனா? அது எனக்கு தெரியல. நான் போல அப்டின்னா, அந்த தனம்லாம் நஷ்டமாயிடும். அது யார் வேணா எடுத்துண்டு வா. அதெல்லாத்தையும் நான் ஒரு சேவால சேர்த்து ஆகணும். அதனால ஜமீன்தார் விட்டு போன வேலைகள்லாம் நான் வந்து அது எல்லாத்தையும் இந்த சரீரம்க்கு என்னென்ன பிராரப்தம் இருக்கோ, அது எல்லாத்தையும் நான் முடிச்சு தானப்பா ஆகணும். அதனால நான் திரும்பி போக வேண்டியதா இருக்கு. எனக்கு போறதுக்கும் இஷ்டம் இல்ல. அவசியமேவ போக்தவ்யம் கிருதம் கர்ம சுபாசுபம் அப்படின்னு நீ சொல்லியிருக்கியே. அதனால என்ன கர்மா செஞ்சுட்டு வந்திருக்கேனோ, அது சுபமோ, அசுபமோ அந்த பிராரப்தத்த அனுபவிச்சு தானே ஆகணும். பிராரப்தத்த வந்து ஜெயிக்க முடியாதே. அப்படியே ஏதாவது பண்ணி தப்பிச்சிட்டோம் அப்படின்னா, இதுக்காக இன்னொரு ஒரு புனர்ஜென்மம் சம்பவிக்கும் இல்லையா? அதனால பகவான் என்ன பண்ணுவான் அப்படின்னா, பக்தனுடைய பூரா பிராரப்தத்தையும் முழுசா அவன அனுபவிக்க வச்சுருவான். அந்த கணக்க பைசல் செஞ்சுட்டு தான் அவன அனுப்பி விடுவான் இங்கேருந்து. அதுதான் பகவான நம்ம கூப்பிடுறதுக்கும், அவன் நம்மளுக்கு செய்யற பரம உபகாரமும் இதுதான். இல்லனா, திரும்பியும் இன்னொரு ஜென்மம்னு ஒண்ணு ஏற்பட்டதுன்னா, அப்ப திரும்பியும் அந்த சுபம், அசுபம் அதுக்கு ஏத்த மாரி கர்மாக்கள் வந்துட்டே இருக்கும். புதுசு புதுசா கர்மாக்கள் பண்ணுவோம். அந்த கர்மாக்களுக்காக திரும்பி பல ஜென்மங்கள் எடுக்க வேண்டி இருக்கும். இது நம்மளுடைய ஓட்டத்துல. ஆனா அவன் வந்து நம்மள நிர்வாகம் பண்ணணும் அப்படின்னு எடுத்துட்டான் அப்படின்னா, எல்லா பிராரப்தத்தையும் இந்த ஜென்மாலேயே அனுபவிக்க வச்சு, கணக்க பைசல் பண்ணிடுவான் இல்லையா? அதனால எனக்கு உன்கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. என்ன பிராரப்த பாக்கி இருக்கோ, அந்த கணக்க முடிக்கிறதுக்கு நீ இப்ப என்ன அனுப்புறேன்னு எனக்கு புரிஞ்சு போயிடுச்சு. நான் உன்னுடைய கையில கிளைச்சிருக்கிற விளையாட்டு பொம்மை. அதனால நான் எதுவும் செய்ய தயாரா இருக்கேன். உன்னுடைய கிருபா பிரசாதத்தை விட எனக்கு வேண்டியது என்ன தெரியுமா? நீ உன்னுடைய கிருபைய குடுக்கணும். அதனால நான் அதெல்லாம் எனக்கு வேண்டாம். உன்னுடைய பிரத்யக்ஷ சேவா இருக்கே அது எனக்கு வேணும். அப்படி கேட்டுதானே நான் வந்தேன் இங்க உன்னை பாக்குறதுக்கு. இப்ப நான் அங்கேயும் விட்டுட்டு வர முடியாது. அதனால நான் கிளம்பி
போயிட்டு வரேன் அப்படின்னு பிரியா விடை பெற்றுக்கிறா. கண்ல பூரா ஜலம். அதோட கிளம்பி அவ பீகாருக்கு போறா. பந்துக்கள்லாம் அவளை பார்த்த உடனே சரி இருக்கிறது எல்லாத்தையும் என்னென்ன சமாச்சாரமோ அந்த லௌகீக சமாச்சாரங்கள்லாம் பார்க்கறா. உத்தரக்கிரியை எல்லாம் முடியறது. அதுக்கப்புறம் பாக்கி என்னென்ன பண்ணணும், என்னென்ன பைசல் பண்ணணும் அதெல்லாத்தையும் பார்த்து பண்றா. முடிஞ்ச நேரத்துல பூஜை, நாம ஜபம், பஜனை. இங்கேயும் இருந்துட்டு ராதாரமன் ராதாரமன் பஜனை பண்ணுவா. பிரத்யக்ஷ சேவா. இப்படி காலம் போயின்னு இருக்கு. பிருந்தாவனத்தை விட்டுட்டு வந்துட்டா. என்ன பண்ணுவேனா, நான் பிருந்தாவனத்தை விட்டுட்டு வந்துட்டேன். இப்ப என்னுடைய மனமும் உடலும் இருக்கிற ஸ்திதியில நான் திரும்பியும் எனக்கு பிருந்தாவனம் லைக்குமா கிடைக்குமா அப்படின்றது எனக்கு தெரியாது. ஆனா நீ முன்னு வேணா பண்ணலாம். உன்னுடைய கோலோக பிராப்தியை வேணா நீ எனக்கு கொடுக்கலாம்ப்பா. உன்னுடைய நித்திய தாம், உன்னுடைய நித்திய சேவையில என்ன சேர்த்துக்கோப்பா அப்படின்னு அழுவா. ஆகாரமே பண்ண மாட்டா. அவனுக்கு வைக்கிற பாலை தான் குடிப்பா. இப்படியே இருந்துட்டு இருந்தா. ஒரு மகாத்மா ஒருத்தர் வந்தார் அந்த ஊருக்கு, ஜமேராக்கு. அவர் அந்த ஊர்ல ஒரு பெரிய இடம் இருக்கு, கோயில் இருக்கு. அங்க சொல்றார், இந்த மாதிரி நான் இந்த கஷேத்திரமா இருக்கிறதுனால இங்க யஜ்ஞம் பண்ணணும்னு வந்திருக்கேன் அப்படின்னு. இதுக்கு யாராவது ஏதாவது உபகாரம் பண்ணாலும் பண்ணுங்க அப்படின்னு எல்லாம் சொல்றார். உடனே அவெல்லாம் சொல்றா, இத்தனை நாளா ஜமீன்தாரணி இல்ல இந்த ஊர்ல, இந்த சேட்டானிமா வந்திருக்கா. அவ பிருந்தாவனத்துல இருந்தா இத்தனை காலம். இப்ப 10 காலம் ஆயிட்டான்றதுனால அவ கிளம்பி இங்க வந்திருக்கா. அவ ரொம்ப தயாளு, அவ ரொம்ப தார்மிகா இருக்கிறவ அவ. அதனால நீங்க அவள்கிட்ட போய் இதெல்லாம் சொன்னேன்னா அவ எவ்வளவு வேணா பொருள் உதவி பண்ணுவா அப்படின்னு ஊர் ஜனங்கள்லாம் சொன்ன உடனே மகாத்மா கிரிஜாதேவி பாக்குறதுக்கு வர. என்ன பண்ண போறேன், ஏது செய்ய போறேன், இல்ல இந்த மாதிரி ஒரு யஜ்ஞம் பண்ணணும், அதுல சாது சேவை எல்லாம் கூட இருக்கும், சாதுக்கள்லாம் வருவா, இந்த பண்டாரா விருந்து எல்லாம் கூட இருக்கும், இப்படி எல்லாம் இதுக்கு இவ்வளவு செலவாகும் எல்லாம் சொல்ல. அவர் சொன்ன உடனே எல்லாத்தையும் பொறுமையா கேக்குறா. இது சாட்சாத் கிருஷ்ணனே தான் அனுப்பிச்சு வச்சிருப்பானோ அப்படின்னு நினைச்சுக்கிறா. உடனே என்ன பண்றா, இந்த யஜ்ஞத்துக்காக என்ன தனம் செலவாகுமோ அந்த பூரா தனத்தையும் நானே ஏத்துக்கிறேன் அப்படின்னு ஒத்துன்றா. ஏன்னா என்ன ஆத்துக்கார் விட்டு வச்சுட்டு போயிருக்காரோ அந்த தனத்தை சத்துபயோகம் பண்ணணும் இல்லையா. அந்த தனத்தை சத்துபயோகம் பண்ணலன்னா அதனாலே பாவம் சம்பவிக்கும் இல்லையா. அதனால என்ன பண்ற, அந்த விராட் யஜ்ஞம், அந்த பெரிய சத் சங்கம், அந்த விராட் சேவை இந்த மாதிரி இனிமே எங்கேயும் நடக்காது. அந்த அளவுக்கு அப்படி ஒரு பெரிய கோலாகலமா நடக்கிறது. 2 கையாலையும் வாரி இறைக்கிற தனத்தை 2 மாசம் முடிய அந்த உற்சவம் நடக்கிறது அந்த ஊர்ல. அப்படி ஒரு அனுஷ்டானம், அப்படி ஒரு திவ்ய உற்சவம் நடக்கிறது. அவன் மனசு ரொம்ப சந்தோஷப்பட்டுள்ளது. நம்ம பிருந்தாவனத்தை விட்டுட்டு வந்தோம்னு நினைச்சோமே, இங்கேயே ஒரு பிருந்தாவனத்தை உண்டாக்கிட்டானே. இத்தனை சாதுக்கள், சந்துக்கள், இத்தனை பக்தாள், இப்படி ஒரு வைபவம், இப்படி ஒரு பஜனை, இப்படி ஒரு பண்டாரா, இப்படி ஒரு விருந்து, எல்லாமே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுது. அது பகவான் அந்த மாதிரி ஆக்கி வச்சிடுவான் பக்தர்களுக்காக, அந்த மாதிரி ஆக்கிடுவான். உடனே பக்தர்களுடைய வாழ்க்கையில ஒரு லீலையா 2 லீலையா எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில எவ்வளவு லீலைகள் பண்ணியிருக்கான். அதாவது அவ எந்த மாதிரி அவஸ்தையில இருந்தா, அப்புறம் அவளை எப்படி ஆட்கொண்டான். ஆச்சாரியர்கள் என்ன சொல்றா, அவளுக்குன்னு சில அனர்த்தங்கள் இருந்தது இல்லையா, அனர்த்த நிவர்த்தி அப்படின்பாலே. அது அந்த சோபான படிக்கட்டுல 4வது படிக்கட்டு அப்படின்னு சொல்றா கௌடியா சம்பிரதாயத்துல. அது நிவர்த்தி ஆனாதான் அந்த பிரேம பிராப்தி பகவான் கிட்ட இருந்து கிடைக்கிறது நிரந்தரமா இருக்குமா, நிரந்தரமா கிடைக்குமா அது. அப்போ இத நீங்க அனர்த்தம்னு சொல்லுங்க, இல்ல பிராரப்தம்னு சொல்லுங்க, இல்ல தலைவிதின்னு சொல்லுங்க. ஆனா அது நஷ்டம் ஆகணும் இல்லையா, அது அனுபவிச்சு முடிக்கணும் இல்லையா. அப்போ அது பகவத் இச்சையினாலதான் என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஏதாவது சேவா பிரகடனம் ஆகும். அதை செஞ்சு முடிச்ச உடனே அவளுடைய பிராரப்தங்கள்லாம் தீர்ந்து போயிடும். ஆனா ஒரு தடவை அனர்த்த நிவர்த்தி ஆயிடுத்து அப்படின்னா அதுக்கப்புறம் அவளுடைய வாழ்க்கைய ஜிலு 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 ஜிலுன்னு கோவிந்தனே தலை போட்டு நடத்துவான். அப்புறம் இந்த மாதிரி விராட் யஜ்ஞம் என்ன, போஜனம் என்ன, பண்டாரா என்ன, ஜபம் என்ன, பாட்டு என்ன, பாகவதம் என்ன, எல்லாம் நடந்து 2 மாசம் முடிஞ்சாச்சு. பூர்ணாகுதி ஆயிடுத்து. மறுநாளைக்கு எல்லார்ட்டையும் சொல்லிக்கிறா, நானும் பிருந்தாவனம் கிளம்பணும், எல்லா தனத்தையும்
வாரி இறைச்சாச்சு. சாது சேவா, கீர்த்தன், யஜ்ஞம், பண்டாரா இப்படி எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இனிமே மாசமானா என்ன பணம் வருமோ அது இங்க வேலை செய்யறவா எடுத்துக்கிறதுக்கு சரியா போயிடும். அப்படி நான் எல்லா செட்டில்மெண்ட்டும் பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னு அங்க இருக்கிற வேலைக்காரர்களெல்லாம் கூப்பிட்டு சொல்றா. இவ்வளோ பேர் சாப்பிட்றா ஒரு நாளைக்கு. இது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இருக்கட்டும், இது பாட்டுக்கு நடக்கட்டும் நிரந்தரமா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இடத்துல யார் சாதுக்கள் தங்கணும் அப்படின்னாலும் நம்ம ஆத்த ஒழிச்சு கொடுங்கோ. அவள்லாம் இருக்கட்டும். அவளுக்கு என்ன வேணுமோ எல்லாம் பண்ணுங்கோ. அதுக்கு என்ன பண வசதிகள்லாம் நான் பண்ணி வச்சிருக்கேன். அப்படி நான் நாளைக்கு காத்தால கிளம்பி, இன்னைக்கு என்னையோட எல்லாம் முடியறது. நாளைக்கு காத்தால நான் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். நான் கிளம்புறதுக்கு. பிருந்தாவனத்துக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துண்டா. அவ முதல்லயே கிளம்பும் போதே ராதாரமன்ட்ட சொன்னாளே, என்ன அலைய விடாத. உன்னுடைய நித்தியதாமம், நித்திய சேவா, நித்திய துவாசம் அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னா இல்லையா? இப்ப வண்டி வந்தாச்சு. காலையில எழுந்த உடனே சாமான்லாம் தயாரா எடுத்து ராதாரமன் அந்த சித்திரப்பட்டம் வச்சு அவ ஜெபம் பண்றா, பூஜை பண்றா இல்லையா? அந்த சித்திரப்படத்துக்கு போய் நமஸ்காரம் பண்ணிட்டு அத கையில எடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு போய் நமஸ்காரம் பண்றதுக்கு போய் அப்படி குனிஞ்சா, ராதாரமனை எடுத்து கையில வச்சுண்டா. பிராணம் பிரிஞ்சுடுத்து. நித்திய லீலால பிரவேசம் ஆயிட்டா. வாஸ்தவத்துல கோபி தானே கிரிஜா. அவ என்ன கேட்டாலோ அதை அவன் பண்ணிட்டான். கிரிஜா ரூபத்துல இந்த கோபி பிரகடனமாகி பிருந்தாவன வாசம் பண்ணி ராதாரமணனுடைய கிருபைக்கு ஆளாகி ராதாரமணனுடைய அன்புக்கு பாத்திரமாகி ராதாரமணனுடைய லீலைகளுக்கெல்லாம் ஆட்பட்டு அவ நித்திய லீலால கலந்துட்டா. இப்பேற்பட்ட பக்த வாசிகள்லாம் அவர் சொல்றார். இவெல்லாம் அந்த நபாஜி மகாராஜ் சொல்றாரு பக்தமால் சரித்திரத்துல, இந்த பக்தர்கள்லாம் ஒரு ரூபத்துல கோலோகத்துல இருப்பா, இன்னொரு ரூபத்துல பிருந்தாவன வாசம் பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு சொல்றார். மனத்தால வாசம், தேகத்தால வாசம், இதெல்லாம் அவளுக்கு திரும்பியும் பிருந்தாவனத்துல சின்மய ரூபத்துல வாசம் பண்றா. கோலோகத்துல ஒரு ரூபத்துல வாசம் பண்ணுவா. குரு கிருப்பையில இந்த பிருந்தாவன ரசத்தை நம்ம அனுபவிச்சோம். நம்ம குருநாதரும் பிருந்தாவனத்துலதான் இருக்கார். ஏதோ ஒரு ரூபத்துல இருக்கார். அவர் நம்மளுக்கு திரும்பியும் நம்ம சகிகள் யாருடைய கண்லையாவது, பக்தாள் நம்ம பிரேமிக்க பக்தாள் யாருடைய கண்லையாவது கண்டிப்பா அவர் படுவார். அவர் நித்திய வாசம் பண்ணிட்டு சின்மய ரூபத்துல பிருந்தாவனம் வாசம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு இந்த ஏகாதசி தினத்துல ஸ்ரீ பிரேமிகேந்திர மகாராஜ் கி ஜெய் ஹோ. சர்வ சந்தனோ கி ஜெய் ஹோ. மரிச்சுண்டு இந்த கிரிஜா தேவியினுடைய ஸ்மரணையிலேயே இந்த அத்தியாயத்தை முடிச்சுக்கிறேன். இந்த சரித்திரத்தை முடிச்சுக்கிறேன். ராதே கிருஷ்ணா சகீஸ்.